சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம காங் இருக்கால, இவன் வேற ஒரு இடத்துல இருப்பான். அதாவது இவன் ஹோட்டல்ல இருக்க மாட்டான். அந்த நாசி ஹாங்கோட பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் ஹோட்டல் பக்கமே வந்திருக்க மாட்டான். இந்த ஊர் பக்கமே வந்திருக்க மாட்டான். வேற ஒரு இடத்துல தங்கி இருப்பான். இப்ப இந்த பக்கம் நம்ம காங்கு பதிலா யார் வேலை பார்த்துட்டு இருப்பான்னு பார்த்தா நம்ம டோக்கியம் தான். நம்ம டோக்கியம் நிறைய டெலிவரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அதுல நம்ம கோசு பண்ற டெலிவரி எல்லாம் வேலை பண்ண முடியாது. போக போக கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம காங்கு இந்த பேப்பா வேலையோட லீடர் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அது நம்ம காங் கிட்ட போய் சேர்ந்த உடனே நம்ம காங் திரும்பி இந்த இடத்துக்கு கிளம்பி வரணும் நடப்பான். ஆக்சுவலா நம்ம காங் எங்க இருப்பான் அப்படின்னா, இந்த பேப்பா வேலை லீடர் காரியம் இருக்குல்ல, அதோட தாத்தா ஒருத்தர் இருந்தார்ல, அவர் கூட தான் நம்ம காங் தங்கி இருப்பான். அவங்க தாத்தா நம்ம காங் பத்தி மென்ஷன் பண்ணதுனால இந்த பேப்பா வேலை லீடருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு லெட்டர் அனுப்பி நம்ம காங் திரும்பி ஊருக்கு வந்துருவான். இப்ப ஊருக்கு வந்த உடனே நடுவுல ஒருத்தர பாப்பா, ஒரு கொலகார ஒருத்தன் பாப்பா. அவன பயமுறுத்துறதுக்கு அவன் போய் சரண்டர் ஆயிடுவான். இதோட தான் போன சாப்டர் எடுத்து போறோம். இப்போ இதுல கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது. இப்ப ஹோட்டல்ல கஸ்டமர்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அக்கா பார்த்தா எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப கரெக்ட்டா நம்ம காங் ஹோட்டலுக்குள்ள வருவான். நம்ம காங்க பார்த்ததும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம காங்க தெரியும்ன்றதுனால எல்லாரும் போய் காங் கிட்ட சந்தோஷமா பேசுவாங்க. இப்ப நம்ம டோக்கியோ டெலிவரி பண்ணி முடிச்சிட்டு வருவான். வந்த உடனே நம்ம காங்க பார்த்துட்டு, டேய் நீ வந்துட்டியா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் சண்டை போட போறேன்னு சொல்லும்போது நம்ம காங் கிட்ட எல்லாரும் சந்தோஷமா பேசுறத பார்த்த உடனே இவனும் எதுவும் பேச மாட்டான். தனியா போய் இந்த டோக்கியோ உட்கார்ந்துருவான். அப்போ உடனே அக்கா பாஸ் வந்து கேட்கும், ஆமா நீ அவன் கூட சண்டை போடணும் தான் இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு இருந்த, அவனே வந்துட்டான், நீ போய் உன்னோட சண்டை கண்டினியூ பண்ணல அப்படின்னு. அப்ப இந்த டோக்கியோ சொல்லுவான், இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண மாட்டேனா, அவன் எல்லாரும் கூட பேசட்டும் அப்படின்னு. இப்ப அவனும் பேசி முடிச்சிட்டு இருப்பான். நம்ம டோக்கியோ திரும்பி டெலிவரி பண்றதுக்கு கிளம்பிடுவான். இப்ப நம்ம காங் எல்லாரும் கூட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஹோட்டலுக்குள்ள வருவானா. அப்ப நம்ம நிறைய டம்ப்ளிங்ஸ் எடுத்து செஞ்சு இவனுக்காக எடுத்துட்டு வரும். இவனை பார்த்து கேட்கும், நீ எதுவும் சாப்பிட்டியா இல்லையான்னு. அவன் சாப்பிடலன்னு சொன்ன உடனே இந்த இதை சாப்பிட்டு சொல்லி கொடுத்துரும். நம்ம எடுத்து முக்கு முக்கிட்டு இருப்பான். அப்போ ரெண்டு கேட்கும், ஆமா நீ எதுவும் பேக்மா வேலைக்கு போனியா என்ன, பேக்மா வேலைக்கு எதுவும் போயிட்டு வந்தியா அப்படின்னு. இல்லையே ஏன் அப்படி கேட்கறேன்னு, இல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிடும். அப்போ நம்ம காங் சொல்லுவான், இல்ல பேக்மா வேலைக்கு இப்ப போகல, ஆனா நைட் போகணும்னு நினைக்கிறேன், அந்த லீவ்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு, கண்டிப்பா நைட் போவேன். ஆமா நான் போறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டது நம்ம ரெண்டுக்கு கோவம் வந்து உடனே அந்த டம்ப்ளிங் அதை எடுத்துட்டு மறந்து போயிட்டேன், இது இன்னொரு ஒரு கஸ்டமருக்கு போக வேண்டிய ஆர்டர், தெரியாம ஒன்று கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் முடிஞ்சிருப்பான். சாரி நீ முன்னாடி சொல்லிருக்க வேணாமா, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் வேற சொல்லுவான். அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே நம்ம ரெண்டு அவளை போட்டு கழுத்தை போட்டு நெரிச்சு, டேய் கூட்டா எல்லா டம்ப்ளிங்கையும் கொடு, வயித்துல இருந்து எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கோம். அப்போ உடனே காங் சொல்லுவா, நான் வேணா அக்கா பாஸ் கிட்ட அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு யார் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ உடனே நம்ம காங்கோ சரி பேப்பா வேலை லீடர் கிட்டயாவது வாங்கி தரவான்னு கேட்ட உடனே இல்ல நீ செத்தாதான் செய்யணும், அந்த டம்ப்ளிங்காக நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கோம். இப்ப அன்னைக்கு நைட் ஆனதும் நம்ம ஹீரோ பேப்பா வேலை லீடரை பாக்குறதுக்காக வந்திருப்பான். அதாவது காரியவங்க அதே மீட்டிங் பாயிண்ட்க்கு. இப்ப அங்க வந்த உடனே இவன் கூட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கவனிக்கவே மாட்டான். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப காரியவங்க கேட்கும், காங் என்னாச்சு ஏன் பேசாம இருக்கானு. இல்ல அதான் ஒண்ணு இல்ல சாரி, ஆமா நீ வச்சிருக்கிற எவிடன்ஸ் மட்டும் வச்சு எப்படி மிச்சம் 3 பேர் உயிரோட இருக்காங்க நீ சொல்ல வர. அதுவும் இல்லாம அவன் என்ன சொன்னது என்னன்னா மொத்த 3 பேரும் கண்டிப்பா செத்து போயிட்டாங்க, அவங்க 3 பேரையும் நான் என் கையால கொன்னேன் அப்படின்னு சொன்னா. இப்ப இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு நம்ம காங் கேட்பான். இப்போ உடனே காரியவங்க கேட்கும், அவன் சொன்னது நீ நம்புறியா அப்படின்னு. நம்ம காங் எதுவும் சொல்ல மாட்டான். இப்ப காரியவங்க பார்த்து கேட்பான், ஆமா நீ காட்டதா சொன்ன அந்த எவிடன்ஸ் எங்க, அதையால் காட்டு அப்படின்னு. அதுவா அந்த எவிடன்ஸ் நாங்க என்ன தரட்டிட்டு இருக்கோம். என்னது தரட்டிட்டு இருக்கியா, அப்புறம் எதுக்காக என்ன கூப்பிட்ட, என்ன சும்மா கூப்பிட்டு ஏதாவது கலாய்ச்சிட்டு இருக்கியா, என்ன டைம் வேஸ்ட் பண்ணியா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம், எல்லா ப்ரூஃபையும் ஒண்ணா சேர்த்து எவிடன்ஸா மாத்திடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுனோனே நம்ம காங்க சொல்லுவான். என்கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் பேசி முடிச்சு அந்த இடத்துல கிளம்புவான். அப்போ உடனே இந்த காரியம் கேட்கும், ஆமா நீ இத்தனை நாள் தங்கி இருந்தியே அந்த வில்லேஜ் உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு. ஆமா எல்லாருமே நல்ல மனுஷங்களா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம காங்க சொல்லுவான். அப்ப இன்னொரு தடவை என் கூட வரதுக்கு ஒரு காசு இருக்கான்னு கேட்கும்போது நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுவான். இப்ப திரும்பியும் நேரா இங்க போயிடுவான். அங்க போனதும் நம்ம டோக்கியோ வெளியே வெயிட் பண்ணுவான். அவனே நம்ம காங்க பார்த்துட்டு, உன்னோட பேர் காங்கிரியம் தானே, என்னோட பேர் டோக்கியோ, நான் இது வரைக்கும் என்னோட பேர் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்ல, அதனால தான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டது நம்ம காங்க முடிச்சுட்டே இருப்பான். யார் இவன் எங்க பாத்துருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டது நம்ம டோக்கியோ, டேய் உனக்கு என்ன ஞாபகம் இல்ல, அதுக்குள்ள மறந்து போயிட்டேன், என்ன அன்னைக்கு போட்டு அடிக்கடி நடிச்சேடா, அப்ப கூட ஞாபகம் வரையான்னு கேட்கும்போது ஓ அவனா நீ, அதனாலதான் உன்னை இங்க பார்த்த மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஓ இப்போ உனக்கு எல்லாம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்பான். டேய் உன்னை நான் விட்டுட்டு போலாம் நினைச்சேன், திரும்பி இன்னைக்கு சண்டை போறேன், இப்பவே சண்டை போறேன், நான் ரெடி ஆயிட்டேன்டா, நீ சண்டைக்கு ரெடி ஆகல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கத்துவான். நம்ம கோச உடனே ஓ அப்ப என் கூட சண்டை போறதுக்காக இதனால இருந்தியா, பின்ன என்ன உனக்கு மேல புடிச்சு போய் உடனே லவ் சொல்றதுக்காக இதனால இருந்தே கேட்கும்போது சரி ஆனா இப்போதைக்கு எனக்கு சண்டை போறதுக்கு மூடு இல்ல, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அதுவும் இல்லாம உன்னை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது, எனக்கு சண்டை போட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுவான். என்ன பார்த்து பயப்படியான்னு கேட்கும்போது ஆமா அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்ம டோக்கியோ உடனே ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதோ எனிமீஸ் யாராவது சம்பாதிச்சியா என்ன, சம்பந்தமே இல்லாம இந்த டவர் அட்டாக் பண்றதுக்காக ஒரு 3 பேர் வந்தாங்க, அவங்களுக்கும் உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்பான். இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு நம்ம காங்க சொல்லிடுவான். இதை கேட்டது நம்ம டோக்கியோ ஓ அப்படியா, ஆனா அவங்கள நான் ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டேன், அவங்க கூட ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மாஸ்க் போட்டுதான் சொல்லுவான். இதை கேட்டது நம்ம காங்க திரும்பி பார்த்து, என்ன சொன்ன மாஸ்க் போட்டுருந்தானா, எந்த மாதிரி மாஸ்க் அது அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இன்னொரு பக்கம் பேக்மா வேலை லீடர் இருக்குல்ல, அந்த பேக்மா வேலையோட லீடர் பாக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஆள் வந்திருப்பான். இதை கேட்டதும் அந்த லீடரும் அந்த காரியமும் வேக வேகமா அவனை பாக்கிறதுக்காக போகும். அங்க போன உடனே அவனை பார்த்ததும் இந்த லீடருக்கு தெரிஞ்சு போயிடும், தான் தேடிக்கிட்டு இருந்த அந்த எவிடன்ஸ் இவன் தான் அப்படின்னு. வேற யாரும் கிடையாது, பார்க்க வந்தது யார் தெரியுமா, மார்க் சேபியோங். அதே மார்க் சேபியோங் தான் நம்ம கோஸோட எதிரி. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம காங்க சீக்கிரமா டெலிவரி பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அங்க போனதும் ஃபர்ஸ்ட் கோட் வர சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஹூட் ஹூட் அப்படின்னு சொல்லுவான். அந்த பக்கம் ஹீஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இவன் மறுபடியும் கோகோ அப்படின்னு சொன்னோனே ட்வீட் ட்வீட் அப்படின்னு ஸ்குவாக் குவாக்னோனே க்ரோக் க்ரோக்னோ திரும்பி அந்த குவாக்னோனே யோ நான் தான் வந்திருக்கேன் உனக்கு தெரியல, சீக்கிரம் கதவு தர அப்படினோனே வேற யாரும் இல்ல நம்ம மாங்க் தான் வந்து டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையும் வாங்குவாரு. ஆக்சுவலா நம்ம மாங்க் இந்த கடந்த ஒரு வருஷத்துல நம்ம காங்க இல்லாம இருந்தால இந்த ஒரு வருஷத்துல அவரால விரதமே இருக்க முடியாம போயிடுச்சான். இப்ப நம்ம காங்க வந்ததுனால அவர் திரும்பி வரதா கண்டினியூ பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாரு. இப்போ நம்ம காங்க கேட்பான், ஆமா நீங்க பாக்குறது கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு. அதுவா நான் விரதமே இல்ல அதனால தான் இந்த மாதிரி ஒல்லியா இருக்கேன், நீ வண்டி இல்ல திரும்பி வரதா இருக்க ஆரம்பிச்சேன், நான் திரும்பி குண்டாயிருவேன், நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்பா. சரி அதான் அஸ்டன் டோன் ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே, அவன் டெலிவரி பண்ணுவானோனே, அவன் டெலிவரி பண்ணுவான் தான். இருந்தாலும் நம்ம சீக்ரெட் நமக்குள்ளே இருக்கட்டும், கம்மியான ஆளுக்கு தெரிஞ்சாதான் நமக்கும் நல்லது அப்படின்பா. எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம காவு போக்கோட அந்த வீடு இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல இருக்க பிரிட்ஜுக்கு வந்துருவான். இப்போ நம்ம காவு போக்கு பார்த்துட்டு போ நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கூட பேசிட்டு இருப்பாரு. ஆமா காலையில எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நான் ரொம்ப தூரத்துக்கு ஒரு டீல் முடிக்கிறதுக்காக போறேன், நான் போயிட்டு திரும்பி மதியானம் வந்துடுவேன், மதியானம் வரப்ப கண்டிப்பா நம்ம சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி வேற கிளம்பி போயிருவாரு. நம்ம காவு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவான். வந்து முடிச்ச உடனே நம்ம டோக்கியோ காலையில எந்திரிச்சு அந்த முன்னாடி இருக்கிற முட்டை எல்லாத்தையும் கூட்டிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா நம்ம அக்கா பாஸ் மேக்கப்லாம் போட்டுட்டு வெளில கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம அப்ப இன்னும் சொல்லும் இந்த
மாதிரிலாம் பண்ணாதீங்க, கடந்த ஒரு வருஷமா பண்ணாம இருந்தீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. ஆமா, ஒரு வருஷமா நம்ம காங் இல்ல, நீ தனியா இருப்ப அப்படின்னு தான் பண்ணாம இருந்தேன். ஆனா இப்பதான் காங் வந்துட்டால, அதனாலதான் திரும்பி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி மேக்கப்லாம் போட்டுட்டு காலங்காத்தாலே கிளம்பும். இப்போ உடனே உங்களை பார்த்தது நம்ம டோக்கியோ, யார் அந்த ஏஞ்சல் அப்படின்னு கேட்பா. டேய் ஏஞ்சலா, நல்லா கண்ணை திறந்து பாரா, அது நம்ம அக்கா பாஸ், நம்ம மேனேஜர், உனக்கு தெரியல அப்படின்னு. என்னது மேனேஜரா? எந்த மேனேஜர்? டேய் நம்ம கிட்ட ஒரே ஒரு மேனேஜர் மட்டும் தான் இருக்காங்க. அடே அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அந்த அம்மாவுக்கே தெரியாது? 100 வயசா இவன் இன்ஜின் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, கவனமா பாரு, இந்த மாதிரி தப்பா போய் விழுந்துடாத, மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ உடனே மேனேஜர் பக்கத்துல வருமா, அப்ப நம்ம டோக்கியோ மேனேஜர் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்பா. இத கேட்டோனே அந்த மாவுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். இப்போ அவங்க வெள்ளக்கிழமை போனதும் இப்போ நம்ம கோஸ் உடனே அந்த ரெண்டு பார்த்து சொல்லுவான், மிஸ் சாங் ஏரின், டேய் சொல்லாத, அத சொல்லாத அப்படின்னு. இல்ல இன்னைக்கு உங்களுக்கு புது அப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்பா. டேய் சொல்லாத சொல்லல அப்படின்னு போட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கும். இப்போ நம்ம காவு பக்கம் அந்த ரொம்ப தூரம் போய் டீல் பண்ணனும் சொன்னால அந்த டீல் முடிச்சிட்டு திரும்பி நடந்து வந்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் வரும்போது இதே நேரத்துல நம்ம காங்கோட அந்த ஹோட்டல் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கும். நம்ம காங்க என்ன பண்றதே தெரியாம எல்லாரும் அவனே ஒருத்தனே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம அக்கா பாஸ் இல்லாதனால ரொம்ப பிஸியா இருக்கும். இப்போ நம்ம காவு பக்கம் கரெக்ட்டா இந்த வில்லேஜ் குள்ள நுழைஞ்சிருவான். ஃபர்ஸ்ட் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். இவன் காட்டுக்குள்ள வந்த உடனே இவனை ஃபாலோ பண்றத கவனிப்பா. நிறைய பேர் இவனை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. கரெக்ட்டா ஒரு இடத்துக்கு வந்த உடனே இவனை மொத்தமா சுத்து போட்டுவாங்க. நம்ம காவு பக்கம் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், உங்களை வேற பார்த்த மாதிரி வேற தெரியல, நீங்க எதுக்காக என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் இதை இனிமேலும் இப்படியே போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, சண்டை போட வந்தீங்கன்னா சண்டைக்கு வாங்க, நான் சண்டை போட தயார் தான் சொல்லிட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க ஒரு பிரச்சனை போக ஆரம்பிச்சிரும். அப்ப சாயந்தரம் ஹோட்டல்ல மூட்ட நேரத்துல கரெக்ட்டா நம்ம அக்கா பாஸ் வரும். பார்த்தா மேக்கப் எல்லாம் கழிச்சு உண்மையான அக்கா பாஸ் மாதிரி வரும். உடனே நம்ம காங் மேல வேற டென்ஷன் ஆயிட்டு போகும். என்னன்னே தெரியாம ரொம்ப கோவத்துல போகும். இப்போ இது போனதுக்கு அப்புறம் நம்ம டோக்கியோ ரொம்ப சோர்ந்த நிலைமையில வருவான். இவனுக்கு என்னாச்சுன்னு வேற தெரியாது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியல. இப்போ உடனே நம்ம காங் ஒரு ஞாபகம் வரும். ஆமா காவ் இப்போ வரதா சொன்னாரே, அவர் ஏன் வரவே இல்ல, அவர் மதியானமே வரேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். மேபி அவர் பிஸியா இருந்திருப்பாரு அப்படின்னு அவரே சொல்லும். ஆனா நம்ம காவுக்கு ஒரு இடத்துல சண்டை போட்டால அந்த காட்டுக்கு நடுவுல அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம காவுபோட பொருட்கள் எல்லாம் அதே இடத்துல கிடக்கும். பக்கத்துல வேற நிறைய ரத்தமா இருக்கும். நம்ம காவுபோக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ நம்ம கோஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்றதுக்காக அடுத்த நாள் காலையில டெலிவரி பண்ணி முடிச்சு திருப்பியும் காவுபோட வீடு வழியா நடந்து வருவான். அப்படி நடந்து வரப்ப இவர் இருக்கா இல்லையா அப்படின்றத பாத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பாப்பா. பார்த்தா யாரும் எது கேட்கவே மாட்டாங்க. சரின்னு சொல்லி வீட்டு பக்கத்துல வந்து யாரும் இருக்காங்கன்னு பாப்பா. பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. சரி வெளில எங்கயாவது போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டம்ளிங் வச்சுட்டு அங்க கிளம்பி போயிடலாம் நினைப்பா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான மாஸ்க் இருக்கிறத கவனிப்பா. இந்த மாஸ்க் பார்த்தது நம்ம கோஸுக்கு பெருசா எதுவும் தோணாது. சரி அங்க யாரும் வெளில தான் போயிருப்பாங்க, இந்த மாஸ்க் இவங்களோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு திரும்பி போயிடுவான். அப்படி காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ பின்னாடி இருந்து நம்ம கோஸ் அட்டாக் பண்ணுவாங்க. பக்கத்துல இருந்த மரம் எல்லாமே போயிடும். டக்குன்னு அந்த இடத்துல நம்ம ஷோஜின் வந்துட்டு அவன் செத்துட்டானா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம கோஸ் மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு என்ன தேடிக்கிட்டு இருக்க, என்ன மரத்துல இருந்து எதுவும் காய் பறிச்சுக்கிட்டு இருக்கியா, அதுக்கு தான் மரத்தெல்லாம் வெட்டி போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். சே பொழச்சிட்டியா அப்படின்னு ஷோஜின் கேட்டதும், என்னது சே பொழச்சிட்டியாவா, தேவையே இல்லாம நீ என்கிட்ட பிரச்சனை பண்றியா அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ் கேட்பான். இப்போ ஷோஜின் கேட்பான், ஆமா நீ உன்னோட மாஸ்டரோட எனிமீஸ் எல்லாத்தையும் தேடி போனியே, அதெல்லாம் என்னாச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணியா இல்லையா அப்படின்னு. அதை பத்தி உனக்கு என்ன கவலை, உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. இது கேட்டது இந்த ஷோஜினும் நீ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இது கொஞ்சம் கவனமா பாருன்னு சொல்லி தன்னோட ஸ்வாட் எடுத்து டக்குனு ஸ்லாஷ் பண்ணுவா. ஆக்சுவலா ஒரு பெரிய ஸ்லாஷ் பண்ணுவா. இது எல்லாத்துல இருந்து நம்ம கோஸ் எப்படியா தப்பிச்சிருவான். தப்பிச்சு முடிச்ச உடனே நீ இன்னும் நல்லா தான் தப்பிக்கிற. சரி நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி நான் திரும்பி வந்துட்டேன்னா நான் உன் கூட வந்து விளையாடுறேன், நான் போற இடமும் நீ தேடுற இடமும் ஒண்ணு தான் நினைக்கிறேன். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம கோஸுக்கு இவன் எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு போனா சுத்தமா புரியாது. இப்போ நம்ம காங் மறுபடியும் ஹோட்டலுக்கு போயிடுவான். அங்க போனதும் ஆமா டோக்கியம் கீழ இறங்கி வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலா கால்ல இருந்து நம்ம டோக்கியம் கீழ இறங்கி வந்து மாட்டான், அவனோட ரூம்ல இருப்பான். நேத்து நடந்த சோகத்திலே அவன் அங்கே இருக்கான் போல. ஆனா நம்ம அக்கா பாஸ் என்ன சொல்லுனா, தெரியல அவன் பசிச்சா வருவான், இந்த அடுத்த ஆர்டர் இருக்கு நேரா போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லும். எங்கன்னு கேட்டா வேற யாரு, அந்த மாங்கு தான். அந்த மாங்குக்கு எப்ப பார்த்தாலும் இதே ஒரு வேலை, வேற இருக்கேன் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு இருக்கு. சரி இத போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மக்கா நேரா எல்லோ டிராகன் டெம்பிளுக்கு கிளம்பி போவான். அங்க போயிட்டு திரும்பி கோட் வேர்ட்லாம் சொல்லுவான், குக்கு பிளிங் பிளிங் பிளாம் பிளாம் அப்படின்னு என்னமோ சொல்லுவான். ஆனா அவரு வெளில இருந்து எந்த சத்தமும் கொடுக்க மாட்டாரு. என்னாச்சு இந்த ஆளு சத்தமே கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி நம்ம கோஸும் தட்டிட்டு உள்ள போய் பாப்பான். பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரி இத வச்சிட்டு போயிருவோம், அவர் எங்கயாவது பக்கத்துல போயிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம கோஸும் அதை பத்தி கண்டுக்காம திரும்பி ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனா டக்குன்னு எதையோ ஒன்னு கவனிச்சிருப்பானா, அவசரமா ஜன்னல் ஓபன் பண்ணி அதை பாப்பான். பார்த்தா அந்த ரூம்லயும் அதே மாஸ்க், நம்ம காவுபோட வீட்ல இருந்த அதே மாஸ்க் தொங்கும். இத பார்த்த உடனே நம்ம கோஸுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஆக்சுவலா இந்த மாஸ்க் தான் அங்கே இருந்துச்சு, இது எப்படி இங்க வந்துச்சு. இப்ப மாங்குக்கு என்னாச்சு தெரிஞ்சாகணும்ன்றதுனால அந்த டெம்பிள் ஃபுல்லா போய் தேட ஆரம்பிச்சிருவான். பார்த்தா டெம்பிள்ல யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு நடமாட்டம் கூட இருக்காது. மாங்க தேடி வந்தா மாங்க மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற சின்ன சின்ன மாங்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லாம டெம்பிளே வெறிச்சோடி இருக்கும். இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இவங்க எல்லாருக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்பதான் நம்ம கோஸுக்கு அந்த ஷோஜின் சொன்னது ஞாபகம் வரும். மாஸ்க் போட்டவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு போறப்ப சொல்லிட்டு போயிருப்பான். அதே மாதிரி நம்ம டோக்கியமும் சொல்லிருப்பான், ஹோட்டலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்தா அப்படின்னு. இந்த மாஸ்க்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம கோஸும் வேக வேகமா ஹோட்டலுக்கு கிளம்பி போய் டோக்கியம் கீழ இறங்கி வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அக்கா பாஸ் சொல்லும், வந்தா ஏதோ காத்து வாங்க போறேன், இப்பதான் இந்த பக்கமா போனா, இப்ப போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கோஸும் காட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம டோக்கியம் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப அவனை யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அங்கே ஒரு சின்ன ஃபைட். இப்ப நம்ம காங்கு காட்டுக்குள்ள வந்துருவான். வந்த உடனே ஒரு இடத்துல ஃபைட் நடந்த மாதிரி ஒரு தரையெல்லாம் இருக்கும். அதை பார்த்த உடனே கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ஃபைட் நடந்திருக்கணும் அப்படின்றது நம்ம கோஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் டோக்கியம் அந்த இடத்துல இருக்க மாட்டான். ஃபைட் அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா என்ன, அவங்க சொன்ன உடனே நானும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்ப ஃபைட் வெறும் செகண்ட்ஸ்லயே முடிஞ்சிருக்கணும். ஆனா செகண்ட்ஸ்ல தோக்கடிக்கிற ஆளா அவன் அவ்வளவு ஈஸியா தோக்கற ஆளே கிடையாது. அவனை தோக்கடிக்கணும்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அநேகமா அவங்க வேற இடத்துக்கு சண்டை போட போயிருக்கணும், இல்லனா ஹோட்டலுக்கே திரும்பி போயிருக்கணும். சரி ஹோட்டலுக்கே போய் பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம கோஸும் மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்து பாப்பா. வந்துட்டு டோக்கியம் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லையே அவன் வரவே இல்லையே, அவனை தேடி தான் நீ போன, அவன் எங்கயா சுத்திக்கிட்டு இருப்பா, அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இந்த அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, இத போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா சொல்லுவாங்க. யாருன்னு கேட்கும்போது அந்த படிக்க தெரியாத ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, நம்ம டோக்கியம் கூட அந்த லெட்டர் படிச்சு சொன்னால அந்த பாட்டி தான். அப்ப கேமராக்கு முன்னாடி நம்ம அக்கா பாஸ் பத்தி கேட்பா. ஆமா அக்கா பாஸ், இந்த எல்லோ டிராகன் டெம்பிள் இருக்குல்ல,
இருக்குல்ல, அங்க இருக்கிற மாம்ஸ் எல்லாரும் என்னைக்காவது மொத்தமா கிளம்பி போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. அக்கா பாஸ் உடனே என்னது மாம்சா, அவங்க எல்லாரும் ஏதாவது மிஷன் இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படி நான் டீமா பிரிஞ்சு போவாங்க. ஆனா மொத்தமா இது வரைக்கும் வெளில போறதே கிடையாது. ஏன் எல்லோ டிராகன் டெம்பிள் என்ன எம்டியா இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் தான் ஏதாவது தப்பா புரிஞ்சிருக்கணும், நான் எதுவும் கவனிக்காம வந்திருப்பேன் நினைக்கிறேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். இப்போ உடனே அக்கா பாஸ் ரின் கிட்ட கேட்கும், இவன் என்ன சொல்றான், எல்லோ டிராகன் டெம்பிள் உண்மையிலே எம்டியா இருக்குமா என்ன அப்படின்னு. அப்ப ரிண்டா சரி நான் வேணா பர்ட்ஸ் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. இப்போ நம்ம காங்கு திருப்பியும் அந்த வாங்கிருப்பாங்கல அந்த பாட்டி இருக்கிற அந்த கூடாரத்துக்கு வந்துருவா. இந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ சுத்தி முத்தி கூப்பிட்டு பாப்பா. பார்த்தா அந்த பாட்டி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. சரி பக்கத்துல எங்கயாவது போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல சாப்பாடு வச்சு அப்ப அந்த பாட்டி நிறைய விறகு எல்லாத்தையும் சைடுல போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணா கட்டி வைக்கலாம், அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் கட்டி வச்சிருவான். அப்படி கட்டி வச்சதுக்கும் அந்த நேரத்துலயும் அந்த பாட்டி வந்திருக்க மாட்டாங்க. சரி அப்புறமா வந்துருவாங்க. நம்ம கிளம்பலாம் நினைச்சு நம்ம காங் கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிப்பா. அதை பார்த்த உடனே அதே மாஸ்க் அந்த காவுபோட வீட்லயும் நம்ம மாங்கோட இடத்துல இருந்த அதே மாஸ்க் இப்ப வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் அந்த பாட்டி இருக்காங்களான்னு பாப்பா. பார்த்தா அந்த பாட்டி இருக்க மாட்டாங்க. சுத்தி முத்தி திரும்பி பார்த்துட்டே இருப்பான். அப்ப தூரத்துல இருந்து இவனை யாரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காங்கோட கவனிச்சிருவான். உடனே அவங்க துரத்த ஆரம்பிச்சிருவான். இப்ப இன்னொரு பக்கம் பறவைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம ரெண்டும் கேட்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்பதான் ஊருக்குள்ள நிறைய பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ரெண்டுக்கு தெரிய வரும். இவங்களோட முக்காவாசி முக்கியமான கஸ்டமர்ஸ் எல்லாரும் காணாம போயிருக்காங்க. அந்த மாங்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் காவுபோக் முதல் கொண்டு எல்லாரும் காணாம போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம ரெண்டுக்கு தெரிய வரும். இப்ப இந்த ஹோட்டலுக்கு நிறைய ஹூட் போட்ட ஆளுங்க வருவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல காவுபோக் கிட்ட அதே மாதிரி ஹூட் போட்ட ஆளுங்க. இவங்க எல்லாரும் பார்த்த உடனே நம்ம ரெண்டுக்கு புரிஞ்சு போயிடும் இவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அப்ப அக்கா பாசும் கேட்கும் இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குமே, அதை நினைச்சு உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு. உடனே அந்த ஹூட் போட்ட ஆளும் நான் ஒருவேளை அதுக்கெல்லாம் பயந்தேனா எதையுமே நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி நான் இப்போ உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வரல. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது. அதுவும் இல்லாம உங்களோட பறவைகளை வச்சு எங்களை அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா அந்த பறவைங்க தான் வீணா செத்து போகுங்க. அதனால அதெல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவா. சொன்ன உடனே அதே மாதிரி நம்ம எல்லா பறவைகளையும் போக சொல்லிடுவா. சொல்லிட்டு அந்த அம்மா இருக்காங்கல்ல அக்கா பாச தனக்கு பின்னாடி வர சொல்லிடுவா. இப்ப இவங்க எல்லாரும் அப்படியே அமைதியா கூட்டிட்டு போயலாம் நடப்பாங்க. ஆனா நம்ம ரெண்டு அப்படியெல்லாம் அமைதியா வர மாட்டா. ஒருவேளை பிரச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ரெண்டும் தயாரா தான் இருப்பா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கோசு ஒரு ஆளை தூக்கிட்டு போனால அந்த ஆளு வேக வேகமா தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு நம்ம கோசு வந்துருவா. இப்ப இது வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அக்கா பார்த்தோம்ல, அதாவது ஆரம்பத்துல நம்ம கோசு கிட்ட ட்ராப்லாம் செட் பண்ணி அந்த இன்னொரு ஆளை மாட்டி விட்டு ட்ரை பண்ணல. அதுல கூட நம்ம கோசு எல்லா ட்ராப்பையும் ஈஸியா சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இது, அதாவது அந்த லானக்கா. இப்ப இதுதான் நம்ம கோசு கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு மரத்து மேல வந்து உட்கார்ந்துட்டு இவன் எங்கயாவது வரானா இல்லையா அப்படின்னு சொல்லி இதுவும் காட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கும். பார்த்தா நம்ம கோசு ஏற்கனவே பின்னாடி வந்திருப்பா. வந்து நீதான் அந்த கிராண்ட்மா தூக்கிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்பா. இது கேட்டது இந்த பொண்ணு பயந்து போயிடும். டக்குனு ஸ்லிப் ஆகி கீழ விழுந்து போயிடும். அப்ப இவன் தான் காப்பாத்துவான். காப்பாத்திட்டு உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப இந்த பொண்ணு இந்த லானக்காவும் இருக்கிற எல்லாத்த பத்தி சொல்லிரும். ஆக்சுவலா அது இந்த பாட்டியை கட்டறதுக்குலாம் வரலையா, அது ஒரு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்க ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டான். ரொம்ப நாளா பார்க்காதனால சரி இவனை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வந்துச்சான். வந்த வழியில நம்ம ஹீரோவை பார்த்துச்சான். அதுதான் உண்மை. நான் அவங்களா எதுவும் கடத்தலாம் இல்ல, அந்த பாட்டி எனக்கு யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு லானக்காவும் சொல்லிட்டு இருக்கும். இப்போ உடனே நம்ம காங் கேட்பா இந்த இடத்துல சுற்று வட்டாரத்திலேயே அந்த பாட்டியோட வீட்டை தவிர வேற யாரோட வீடுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்க பாய் ஃப்ரெண்ட் நீங்க எதுக்காக இங்க பார்க்க வரணும், உங்க பாய் ஃப்ரெண்ட் யாரு, அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆக்சுவலா இவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்ட், இவன் தான் பாய் ஃப்ரெண்ட் சொல்லுது. ஆனா அது புரியாம நம்ம ஹீரோ மறுபடியும் இதை கேட்டுக்கிட்டே இருப்பான். இதை சொல்ல முடியாம அது வெக்கத்துல துடிச்சிட்டு இருக்கும். இப்ப கரெக்டா இந்த லானக்காவுக்கு நிறைய கூட்டாளி இருக்குங்களா, நல்லா கூட்டாளி பாக்கீங்க. இதுங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு சிஸ்டர் நீங்க அந்த தெரியும்ல உங்களுக்கு அந்த மாஸ்க் போட்ட ஆளுங்க நம்ம ஏற்கனவே பேக்வாலில கூட பார்த்தோம்ல, அவங்க எல்லாரும் அந்த இன்டர்செக்ஷன்ல இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. நீங்க போய் இத பத்தி உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த லானக்கா கிட்ட சொல்லுங்க. பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டே அங்க நிக்கிறேன் அப்படின்றத கவனிக்காதுங்க. நம்ம கோசுவை பார்த்த உடனே அச்சோ அப்படின்ற மாதிரி டக்குனு எல்லாம் பதற ஆரம்பிச்சிருங்க. இப்ப இவங்க சிஸ்டர் தான் சொல்ல வந்துச்சுங்க. ஆனா நம்ம கோசுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம கோசு அந்த ஹோட்டல் அப்படின்றத கேட்ட உடனே என்னாச்சு இன்டர்செக்ஷன்ல இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு என்னாச்சு, அங்க யார் வந்து அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரும் பார்த்து கோவமா கேட்க ஆரம்பிச்சிருவா. டாக்டர் ஆரம்பிச்சதும் இப்ப நம்ம ரெண்டு இருக்கால இவ அந்த ஆட்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பா. இவங்க எல்லாரும் நம்ம ரெண்டு புடிச்சு போகிறதுக்காக வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெண்டு கூட சண்டை போட வேணாம் தான் நடப்பாங்க. ஒருவேளை அவசியம் வந்துச்சுன்னா நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு அவங்க ரெடியா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ரெண்டு அப்படி எல்லாம் போறவ கிடையாது. ஏன்னா அவளுமே பவர்ஃபுல்லான ஆள் தான், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெய்டனோட பொண்ணு. அதனால அவளும் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போயிட மாட்டா. அந்த காரணத்தினால உடனே இப்படின்றதுக்குள்ள எல்லாரும் தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு இல்யூஷன்ல ட்ராப் பண்ணிடுவா. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க எல்லாரோட தலையுமே சுத்த ஆரம்பிச்சிரும். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது. அப்ப அந்த கூட் போட்டு ஒரு லீடர் மாதிரி ஒருத்தன் வந்தால, அவ உடனே இதை நான் பண்ண வேணாம் தான் நினைச்சேன், ஆனாலும் நீ என்ன பண்ண வச்சுட்ட, இப்ப வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி தன்னோட கீயை யூஸ் பண்ணி அந்த இல்யூஷனை மொத்தமா வந்து காலி பண்ண முடிவு பண்ணுவா. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த சண்டை போயிட்டு இருக்கும். இந்த சண்டைலாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கோஸ் அந்த இடத்துக்கு வருவா. வந்து பார்த்தா அந்த சண்டை நடந்ததுக்கான இடம் தான் இருக்குமே தவிர நம்ம ரெண்டு அங்க இருக்க மாட்டாங்க, அக்கா பஸ் இருக்க மாட்டாங்க. இதை பார்த்த உடனே நம்ம கோசுவும் ரென் எங்க போன நீ எங்க போன அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவா. சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடுவா. அந்த காடு அந்த ஊரு எல்லா இடத்துலயும் தேடுவா. அப்படியே சாயந்தரம் ஆகும், ராத்திரி ஆகும். ஆனா அவனால அவங்க எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கவே முடியாது. இவங்க எல்லாரும் எங்க போனாங்க யோசிச்சுட்டே இருப்பா. இப்ப காங்க என்ன யோசிப்பானா, இது எல்லாமே காவுபோக் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்னு யோசிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் காணாம போனது காவுபோக் தான், அதுக்கப்புறம் காணாம போனது காவுபோக்கோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் அந்த பாங்கு மத்த வில்லேஜர்ஸும், அதுக்கப்புறம் ஹோட்டல்ல இருக்கிறவங்க. சோ ஒவ்வொருத்தரா நம்ம கோசுக்கு நெருக்கமானவங்க காணாம போயிட்டே இருக்காங்க. நம்ம காங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கிறவங்க காணாம போயிடுறாங்க. அப்ப நம்ம காங்க எங்க போக போறான்றது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? அதுவும் இல்லாம இவங்க எல்லாரும் சொன்ன அந்த மாஸ்க் போட்ட ஆளு இந்த வீட்ல எல்லாம் இருந்த மாஸ்க் ஒருவேளை இதுதான் நினைக்கிற ஆளா மட்டும் இருந்துச்சுன்னா அப்ப பேக்பாவல் என்னதான் பண்ணிட்டு இருக்கு, அவங்க இவ்வளவு நாளா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோசு யோசிப்பா. அப்பதான் நம்ம ஷோஜினோட ஞாபகம் வரும். நம்ம ஷோஜினும் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை தானே தேடி போறதா அவன் சொன்னா, ஏதோ யாரோ ஒருத்தவங்கள பார்க்க போறதா. அப்ப அவன் எங்க போயிருப்பான்? இதுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா பேக்மா வரைக்கும் தான் போயாகணும்னு சொல்லி நம்ம கோசு நேரா கிளம்பி பேக்மா வரைக்கும் போவா. ஃபர்ஸ்ட் பேக்மா வரைக்கும் போறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்த காக்கணும்ல, அந்த ஆத்தர் கூட ஒரு வீடு இருக்கும். ஏற்கனவே காவுபோக்க காப்பாத்துறதுக்காக போன இந்த இடத்துல பாத்துருப்போம். இப்ப அந்த இடத்துக்கு போய் பாப்பா. ஆனா அங்க போனா அந்த இடத்துல நிலவு ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அந்த இடம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். அங்க ஒரு காட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. நார்மலா பேக்மா வழியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் ஒளிஞ்சு இருப்பாங்க. ஆனா நம்ம கோசு போன நேரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அந்த மாஸ்க் போட்டால் இங்கேயும் வந்து பானு சொல்லி நம்ம கோசு யோசிச்சுட்டு இருப்பா. பேக்மா வழியும் காலி பண்ணிருப்பாங்களான்னு யோசிப்பா. அப்ப அந்த நேரத்துல யாரோ பின்னாடி இருந்து கீயை கான்சென்ட்ரேட் பண்றது நம்ம கோசுக்கு தெரிய வரும். உடனே சடனா திரும்பி பாப்பா. பார்த்தா ஒரு பெரிய கீ அட்டாக் அங்க யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அந்த மொத்த இடமும் அப்படியே இருந்து உள்ள போக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அட்டாக் பண்ண ஆள் இருக்கால, அவன் நம்ம காங் பிளாக் பண்ணத பாத்துருவான். ஏன்னா நம்ம காங் அந்த அட்டாக்கையும் பிளாக் பண்ணிருப்பான். அப்ப நம்ம காங்க பார்த்து சொல்லுவான், நீ அங்க நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா நீ தேடி வந்த ஆட்கள் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால நீ இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லுவான்.
நம்ம காங் இந்த பக்கம் வந்த உடனே இவனை பார்த்து இந்த அட்டாக் பண்ணாலும் சொல்லுவா. உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள நான் அப்படியே விட்டுவே நினைச்சியா என்ன? அதனாலதான் எல்லாருமே தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்டது நம்ம காங் கோவப்பட்டு, ஆமா நீ அவங்க எல்லாரையும் கொண்டுட்டியா, நீ தனியாவே கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பா. நீ ஒண்ணு நீ நம்பணும் அவசியமே கிடையாது. இருந்தாலும் நீ அவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்ல. உதாரணத்துக்கு அந்த பொண்ணு, அந்த ஹோட்டல்ல இருந்த அந்த பொண்ணு உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. இது கேட்டது நம்ம காங்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம காங்க நோக்கி இந்த அட்டாக் பண்ண ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுவா. நம்ம காங்க அதை பிடிச்சி என்னன்னு பாப்பா. பார்த்தா அது ஒரு துணி. இது நம்ம ரினோட ஹேர் பேண்ட். நம்ம ரின் எப்பவுமே தலையில கட்டிருப்பால, அதுதான் இது. இதை பார்த்ததும் அந்த முன்னாடி உட்கார்ந்து முன்னாடி நின்னுட்டு இருந்தால அவன் திடீர்னு காணாம போயிடுவான். அவன் எங்க உள்ள ஓட ஆரம்பிச்சான். இப்போ அவன் கேட்பான், என்ன அது எங்க பார்த்தமா இல்லையா அப்படின்னு. இப்போ அவன் ஓட ஆரம்பிச்ச உடனே அவனை தோத்துக்கிட்டு நம்ம காங்க உள்ள ஓடி வருவான். காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தள்ளி ஓடி வந்துருவான். இப்போ வெட்ட வெளியான ஒரு இடத்துக்கிட்ட வந்து நிப்பானுங்க. இப்போ உடனே அவன் கேட்பான், என்ன அது எங்க பார்த்த மாதிரி இருக்குதானே, அது என்னன்றதை நான் சொல்லணுமா இல்ல உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே நம்ம காங்க பதிலுக்கு கேட்பான், ஆமா இதெல்லாம் எதுக்காக பண்ற, உனக்கு தெரியும் தானே இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு. எனக்கு தெரியும் தான், ஆனா இது பிரச்சனையாவே இருந்தாலும் இதெல்லாம் அதிகமான வேலைனாலும் அது மூலமா உன்னை காலி பண்ண முடியும், அதுவும் கண்டிப்பா முடியும் அப்படின்னா அப்ப அதை நான் செஞ்சுதானே தீரணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப சைடுல இருந்து ஒரு செயின் வந்து நம்ம கோஸ் பிடிக்கிறதுக்காக வரும். உடனே நம்ம காங்க தடுத்துருவான். ஆனா இதை பார்த்தது அந்த ஹூட் போட்டாலு இரு பொறுமையா இரு, உனக்கு அந்த வில்லேஜஸ்க்கு என்ன ஆகும் சொல்லி கவலையே இல்லையா என்ன, இல்ல அவங்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல நினைச்சியா, நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுதான். அந்த காரணத்தினால உன்னோட பிரச்சனைக்காக அவங்க ஏன் கஷ்டப்படணும், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டது நம்ம காங்கு வேற வழியே கிடையாது, அமைதியா அப்படியே நின்றுவான். இப்ப நாலா பக்கம் இருந்து சேஞ்ச் வரும். எல்லா பக்கம் இருந்து சேஞ்ச் வந்து பிடிச்சு நம்ம கோஸ் கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே வருவாங்க. நம்ம காங் எதுவுமே பண்ண மாட்டான், அமைதியாவே நிப்பான். இப்ப இவனை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பக்கத்துல வந்த உடனே நம்ம கோஸ் தன்னோட கீ மொத்தத்தை ரிலீஸ் பண்ணி அவனுக்கு 5 பேருமே அங்க பறக்க விட்டுருவான். இப்ப நேரா அந்த மெயின் ஆள் இருந்தால அவன் அடிக்கிறதுக்காக வேகமா வருவான். இப்ப அந்த மெயின் ஆளும் கேட்பான், என்னாச்சு அந்த மக்களோட உயிரை பத்தி உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு. இருந்தாலும் நம்ம கோஸ் அதை பத்தி எதுவும் கவலைப்படாம இவன் அடிக்கணும் அப்படின்னு தான் வருவா. அப்ப அந்த மெயின் ஆளுக்கு முன்னாடி இன்னொருத்த வந்து குதிப்பான். இப்ப நம்ம காங் முதல்ல அவனை காலி பண்ணணும்னு சொல்லி முன்னாடி போய் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த ஆள் இருக்கால அவன் நம்ம காங்கோட கையை பிடிச்சதும் நம்ம காங் உடனே பதிலுக்கு அவனை ஃபோர்ஸா அடிச்சிட்டு இப்ப இவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த மெயின் ஆளு இந்த புதுசா வந்தவன். இவங்க 2 பேரும் நம்ம காங் கூட சேர்ந்து ஒரு கீ கிளாஷ் பண்ணனும் நடப்பாங்க. நம்ம காங்கோ அவரோட மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேர் கூட அந்த கீ கிளாஷ் பண்ணுவா. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இங்க நடக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷன் முடிஞ்ச உடனே அப்ப நம்ம காங் தன்னோட கையை பாப்பான். பார்த்தா அந்த ஆள் பிடிச்ச இடத்துல நம்ம காங்கோட கை அப்படியே உள்ள அச்சு பதிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸா பிடிச்சிருப்பான். இப்ப அந்த மெயின் ஆள் மறுபடியும் கேட்பான், என்ன அந்த மக்களோட உயிரை பத்தி உனக்கு கவலையே இல்ல அப்படின்னா அப்ப என்ன எப்படியாவது தடுத்துட்டு அது மூலமா என்ன வச்சு அந்த மக்களை காப்பாத்திடலாம் நினைச்சியா, நீ ஒருவேளை அதை நினைச்சிருந்தா அப்படின்னா நீ ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டுட்டு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டது நம்ம கோஸ் கோவமாகி வேகமா அவன் அட்டாக் பண்றதுக்காக மறுபடியும் வருவான். அப்ப மறுபடியும் அந்த இன்னொரு ஆள் குறுக்க வருவான். இவன் மறுபடியும் நம்ம கோஸ் கூட சண்டை போட வந்த உடனே நம்ம கோஸ் இந்த தடவை அவனோட மூஞ்சியை பிடிச்சு அப்படியே அவன் மண்ணுக்குள்ள இறக்கிட்டு திரும்பி சண்டை போடுறதுக்காக போவான். பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ அவனோட சட்டையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மண்ணுக்குள்ள போனால அவன் தான் சட்டையை பிடிச்சி இழுப்பான். இப்போ உடனே அந்த மண்ணுக்குள்ள போனவன் சொல்லுவான், நீ ஒன்னு ஆரம்பிச்சினா அதை முடிக்கணும் அப்படின்னு. அப்ப அவனோட மாஸ்க் பாதியா உடைஞ்சிருக்கும். அப்பதான் அவனோட முகம் நமக்கு தெரிய வரும், அது காவு போக். இப்போ உடனே அவன் நம்ம கோஸை பார்த்து சொல்லுவான், நீ இதை முடிக்காம போக கூடாதுல காங் அப்படின்னு. இது கேட்டது நம்ம காங்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையும் பண்றது காவு போக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதிர்ச்சியா யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இதை பார்த்ததும் நம்ம காங் கேட்பான், பிரதர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. இப்ப அந்த மெயின் ஆளு தன்னோட மாஸ்க் கட்டும். யாருன்னு பார்த்தா காரியம். அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாரும் செத்துருவாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம காரியம் கேட்பா. இப்போ உடனே இதை பார்த்ததும் நம்ம காங்கு, இங்க என்ன நடக்குது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்துவா. இப்போ காரியம் கேட்கும், இதெல்லாம் என்ன விளையாட்டு நினைச்சியா, இது எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு. இப்போ சுத்தி முத்தி நிறைய பேர் வந்துருவாங்க. அவங்க எல்லாருமே பேக்மா வழியை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது இப்ப நம்ம காங்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம காங் அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்பா, இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ற, அட்லீஸ்ட் அந்த காரணத்தையாவது சொல்லு அப்படின்னு. இப்போ இதை கேட்டதும் அவ சொல்லுவா, ஆக்சுவலா இந்த காரணத்தை நாங்க ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டோம் தானே, அப்படின்னு உனக்கு புரியலையா அப்படின்னு. நார்மலா ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா நாங்க எது முதல்ல வருதோ அந்த ரெக்வஸ்ட் தான் எடுத்துருவோம். அந்த ரூலை நாங்க இது வரைக்கும் ப்ரோக் பண்ணதே கிடையாது. ஆனா இந்த தடவை எங்களுக்கு வந்து கொடுத்த அந்த கிளைண்ட், அந்த ரெக்வஸ்ட் கொடுத்த அந்த கிளைண்ட் எங்களால மறுக்க முடியாத ஒரு விஷயத்தை தரேன்னு சொன்னாரு. அந்த காரணத்தினால மட்டும் தான் நாங்க அவரோட ரெக்வஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டது நம்ம காங்க புரிஞ்சு போயிடும். அந்த கிளைண்ட் யாரது அப்படின்னு கேட்கும்போது, சாரி எங்களால அந்த கிளைண்ட் யாருன்னு சொல்ல முடியாது, அவரை பத்தின எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, நீ எவ்வளவு வேணாலும் கெஸ் பண்ணிக்கலாம். இதை கேட்டது நம்ம காங்க கேட்பான், ஆமா அந்த மக்கள் எல்லாரும் கிட்னாப் பண்ணது அந்த கிளைண்டா இல்ல நீ அப்படின்னு. அது தெரியறதுனால மட்டும் என்ன இருப்பது, எந்த டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம காரியம் சொன்னதும், உங்க யாருக்கும் இன்னும் நான் என்னை பத்தி முழுசா தெரியாது, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் என்னோட மாஸ்டருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையை வாழவே மாட்டேன். அதை ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒருவேளை என்னோட பர்சனல் லைஃப் குறுக்க வந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதனால அந்த மக்கள் எல்லாரையும் பிடிச்சு வச்சா என்னை தடுத்துறான்னு மட்டும் நினைக்காத. நான் உன்னை வார்ன் பண்றேன், இப்பவே உன்னோட ஆட்கள் எல்லாரும் பின்னாடி போக சொல்லு, அந்த கிளைண்ட் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. அப்படி நீ பண்ணினா உன்னையும் உன்னோட ஆட்களையும் நான் உயிரோட விட்டுறேன், தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காத நம்ம காங்க சொல்லுவா. இதை கேட்டது அந்த காரியம், இல்ல அதை என்னால பண்ண முடியாது, ஏன்னா என்னோட கிளைண்ட் உன்னை கூட்டிட்டு வர சொன்னார்தான். ஆனா நீ சண்டை போட முடியாத நிலைமையில இருக்கணும், இல்ல நீ செத்து போயிருக்கணும், அப்படிதான் கூட்டிட்டு வர சொன்னாரு. இப்ப இதை கேட்டது நம்ம காங்கும், நான் உன்னை ஒரு தடவை தான் வார்ன் பண்ணுவேன், தேவையே இல்லாம என்ன கோவப்படுத்திக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லும்போது, இதுதான் பிரச்சனை, இதுதான் உன்ட்ட இருக்கிற பிரச்சனை காங், உன்ட்ட இருக்கிற அந்த அரகண்டான ஆட்டிடியூட், இதான் என்னால மன்னிக்கவே முடியல. நீ நினைச்சா மொத்த பேக்மா வேலையும் காலி பண்ணிட முடியும் தான் நினைக்கிற. அந்த அரகண்டான ஆட்டிடியூட என்னால ஒரு தடவை பொறுத்துக்க முடியும், 2 தடவை பொறுத்துக்க முடியும், ஆனா நீ தொடர்ந்து என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க. இருந்தாலும் எனக்கு உன்னை பர்சனலா பிடிக்கும், அதனால நான் வேணா அதை மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் அதை மன்னிச்சு விட மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே நீ பண்ணதுக்காக அவங்க எல்லாருமே உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க உன்னை அப்படியே போக விட மாட்டாங்க. அதனால இனிமேல் என்னோட ஆட்களை என்னால தடுக்க முடியாது. இதுக்கு ஹாப்பி எண்டிங்கே கிடையாது. இதை நீ முடிக்கணும்னா நீ சண்டை போட்டு தான் ஆகணும், உனக்கு வேற வழியே கிடையாது. நம்ம காரியம் சொன்னதும் நம்ம காங்கு பின்னாடி இருந்து நம்ம காவு போக்கு வந்து நம்ம காங்கோட தோள் மேல கை வைப்பா. டக்கு நம்ம காவு போக்கோட கையை பிடிச்சு ஒரு சுத்தி கரெக்டா கீழே தூக்கி போடுவான். இப்ப நம்ம காவு போக்க பார்த்து சொல்லுவான், இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க இதுல இருந்து விலகிங்க அப்படின்னு. அப்பயே நம்ம காவு போக் நம்ம காங்கோட கையை பிடிச்சு திரும்பி எனர்ஜியை உரிய ஆரம்பிச்சிருவான். அந்த எனர்ஜி சக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான். இருந்தாலும் நம்ம காங்கோட கையை தட்டி விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி போவான். இப்ப காவு போக்க பார்த்து சொல்லுவான், என்ன உங்க ஃபேமிலியை பிடிச்சு வச்சாங்களா, அதனால நீங்க சண்டை போறீங்களா, ஆனா எனக்கு உங்க கூட சண்டை போடணும் விருப்பம் இல்ல, அதனால தயவு செஞ்சு இதுல இருந்து விலகி போயிருங்க அப்படின்னு கேட்பான். இப்போ உடனே காவு போக், நீ அவ்வளவு இந்த காம்ப்ளிகேட் ஆகணும்னு பிரச்சனையே இல்ல, நீ உன் முன்னாடி இருக்கிறவன எனிமியா மட்டும் பாரு,
நான் உன்னோட உயிரை எடுக்க வர எனிமி, நீ அப்படி மட்டும் என் கூட சண்டை போட்டா போதும் நம்ம காவு பாக் சொல்லுவாரு. இதை சொல்லிட்டு நம்ம காவு பாக் அட்டாக் பண்ண வந்த உடனே நம்ம காங்க இவர் கூட சண்டை போடணும் விருப்பம் இருக்காது. இருந்தாலும் இவரை தடுத்து தான் அவரும் முடிவு பண்ணி காவு பாக்கோட வயிற்றிலே அடிச்சு நம்ம காவு பாக்கை அந்த பக்கமா அடிச்சு தள்ளிடுவான். இப்ப இந்த சைடுல இருந்து நம்ம காங்க அடிக்கிறதுக்காக இன்னொருத்தன் வருவான். அந்த அட்டாக்கை நம்ம காங்கு தடுத்துருவான். யாருன்னு பார்த்தா அது அந்த லார்ட் டான். ஏற்கனவே நம்ம காங்க கிட்ட அடி வாங்கினால அவனே தான். இப்ப இவனை பார்த்ததும் நம்ம காங்க இவன் கூட சண்டை போடலாம் நினைப்பா. ஆனா பின்னாடி இருந்து நம்ம காவு பாக் மறுபடியும் வந்து பிடிச்சிருவான். பிரதர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம காங்க கேட்டதும் நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல என்ன பிரதர்னு கூப்பிடாத அப்படின்னு, நீ திரும்பி திரும்பி இதே மாதிரி நடந்துட்டு இருந்தானா உன்னோட உயிர் தான் போக போகுதுன்னு சொல்லி நம்ம காங்கோட கையை பிடிச்சு அவனோட எனர்ஜி எல்லாத்தையும் உரிய ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம காங் பதிலுக்கு இதை பார்த்துட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப பின்னாடி நம்ம காரியம் கேட்கும், என்ன நினைக்கிற காங், உன்னால அவங்க எல்லாரையும் தாண்டி என்ன வந்து தொட்ட முடியும் நினைச்சியா என்ன அப்படின்னு. இப்ப பின்னாடி இருந்து நம்ம காவு போக்கு எனர்ஜி உயிரா அப்படின்னா முன்னாடி தன்னோட கீயை ரைஸ் பண்ண அந்த லார்ட் டான் இவனும் நம்ம காங்க அடிக்கிறதுக்காக வருவான். இப்ப முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் நம்ம காங்க லாக் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த லார்ட் டான் மறுபடியும் கீ அட்டாக் கொண்டு வரும்போது அதை நம்ம கோஸ் கவுண்டர் பண்ணிடுவான். அவன் கவுண்டர் பண்ணத பார்த்த உடனே இந்த டான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அவன் அந்த ஸ்டேட்ல கூட என்னோட அட்டாக் கவுண்டர் பண்ணானா அப்படின்னு. இப்ப இன்னொரு பக்கம் இந்த காவு போக்கு தன்னோட எனர்ஜி எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம கோஸ் கரெக்டா தன்னோட கையை வச்சு திரும்பி அந்த காவு போக்க பின்னாடி வைத்தே குத்திட்டு அந்த திரும்பி தூக்கி சுத்தி போட்டுவான். அப்ப காவு போக்க கொள்றதுக்காக வருவான். ஆனா நம்ம கோசுக்கு அந்த அடிக்கிறதுக்கு மனசே வராது. அதனால அடிக்காம அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லார்ட் டான் திரும்பி வந்து நம்ம காங்க அடிச்சு பின்னாடி தள்ளிடுவான். ஆக்சுவலா இந்த நேரத்துல நம்ம காங்க ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம காங்கோட எனர்ஜியா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம காவு போக்கு எடுத்த காரணத்தினால நம்ம காங்கோட கீ ஃப்ளோர் இல்ல அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இல்லாம இருக்கான். இப்ப இத பத்தி அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கான். எங்க தெரியுமா, அவனோட மாஸ்டர் சொல்லிருப்பாரு. இப்ப அவங்க மாஸ்டர் கிட்ட சாபாச்சியோட பத்தி சொல்லி முடிச்ச உடனே நம்ம காங்க கேட்டிருப்பான். சாபாச்சியோட தவிர நான் வேற யார்கிட்டயாவது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க மாஸ்டர் என்ன சொல்லிருப்பாருன்னா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு சில பேர் வெளி உலகத்துக்கு வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி நான் எப்ப சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல போய் வார் தொடுத்தேனோ அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட தேவைகளுக்காக மட்டுமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மத்தவங்கள பத்தி அவங்களுக்கு கவலையே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை நானும் தேடி போனேன். ஆனா அந்த மாதிரி இருக்கவங்க என்னால எல்லாரையும் மீட் பண்ண முடியல. சாபாச்சியும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். அவனை நான் மீட் பண்ணிட்டேன். ஆனா அவனுமே அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இல்ல. அதனால அந்த ஃபைட்மே ஒழுங்கா போகல. நானும் போயிட்டு மிச்ச இருக்கிற ஹிடன் மாஸ்டர்ஸ் தேடி கண்டுபிடிச்சறலாம் நினைச்சேன். ஆனா என்னால நிறைய பேர் பார்க்க முடியல. நான் பார்த்தவங்க யாரும் அந்த அளவுக்கு தைரியசாலிங்க கிடையாதுன்னு நம்ம மாஸ்டர் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம காங்கு கேப்பா, அப்படின்னா நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்ட மாஸ்டர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. ஆமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு முக்கியமான மாஸ்டர் மத்தவங்களோட அதாவது எனிமியோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அது மூலமாவே அந்த எனிமி இறந்து போயிடுவான். இது ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்கில். அது மட்டும் கிடையாது. இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணக்கூடிய பாடி ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இருக்கு. இதை ஹேண்டில் பண்ணக்கூடியதுக்கு தனியா ஒரு பாடி இருக்கா. அது ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இருக்குமா. அந்த காரணத்தினாலே இந்த ஸ்கில்ல இப்போதைக்கு பெருசா யாரும் யூஸ் பண்ணல. இது எக்ஸ்டிங்க்டா போயிடுச்சு நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு இப்ப நம்ம மாஸ்டர் சொல்லிருப்பாரு. இப்ப நம்ம கோசுவும் அப்ப இத பத்தி பெருசா கவலைப்பட வேணாம் தான் நினைச்சிருப்பான். ஆனா அந்த ஸ்கில்ல கொண்ட ஒரு ஆளை தான் பாப்பேன் அப்படினும் அதே மாதிரி அது தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாவே இருப்பாங்க அப்படினும் நம்ம காங் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. இந்த நேரத்துல மறுபடியும் செயின் வச்சிருக்கிற ஒரு வெப்பனை வச்சு நம்ம காங் அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. நம்ம காங் கரெக்டா அதுல இருந்து தப்பிச்சிருவான். பார்த்தா இவங்க யாரா வேட்மாவலியில இதுக்கு முன்னாடி நம்ம காங் நிறைய ஸ்குவாட் தூக்கி போட்டு மிச்சிருப்பாங்க. அந்த ஸ்குவாட் சேர்ந்த ஒரு ஆள் தான். அதுல இருக்கிற ஒரு ஸ்குவாட் வந்திருப்பாங்க. இவங்க உடனே நம்ம காங்க பார்த்துட்டு பாஸ் உன்னை உயிரோட பிடிக்கதா சொன்னாங்க. ஆனா உன்னை கொல்லணும் தான் எனக்கு தோணுது. உன்னை உயிரோட பிடிக்கிற மாதிரி எனக்கு யோசிக்கலாம் தோணல. உன்னை கொல்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம காங்கோ ஆமா இங்கே அப்படிதான். நானும் உங்களை எப்படி கொல்லாம தடுக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அந்த காரணத்தினால உங்கள யாராவது இறந்து போனீங்கன்னா அதுக்கு என் மேல கோவப்படாதீங்கன்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் கோவப்பட்டு நம்ம காங்க அடிக்கிறதுக்காக வருவாங்க. எல்லாரும் சேர்த்து நம்ம காங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இப்ப இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாக்குற அந்த லார்ட் டான் நம்ம காவு போக்க பார்த்து என்ன சொல்லுவானா, நீ அவனோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்ட காரணத்தினால அவனோட மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. அந்த காரணத்தினால நம்ம போய் சண்டை போடணும் அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம காவு போக்க என்ன சொல்லுவானா, அவனோட எனர்ஜில பாதியை கூட நான் கன்சியூம் பண்ணல. ஆனா இத பாரு எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு. நான் நினைச்சதை விட அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் கிட்ட நம்ம எல்லாரையும் தோக்கடிக்கிற அளவுக்கு எனர்ஜி இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிடும். என்ன திரும்பி பார்த்தா நம்ம காங் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து சண்டை போட வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு பார்க்க விட்டுருப்பான். எல்லாரும் தனித்தனியா பறந்து போய் விழுந்திருப்பாங்க. இப்ப நம்ம காங் இதுக்கு சென்டர்ல நிப்பான். இருந்தாலும் நம்ம காங்கோட நிலைமை இப்பயுமே மோசமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம காவு போக் அவனோட எனர்ஜியை ஃபோர்ஸா எடுத்ததுனால அந்த காரணத்தினால அவனோட கீ ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. இப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய அட்டாக் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானா நம்ம காங்கோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கும். அவன் ரெக்கவர் பண்ணி ஆகணும். அவனோட எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணி ஆகணும். ஆனா அதே நேரத்துல இந்த சண்டையை அவன் போட்டாகணும். சோ நம்ம காங்கு வேற வழியே இல்ல. ஒருவேளை இந்த அட்டாக் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவனாவே செத்து போயிடுவான். இப்ப நீ என்ன பண்ண போற காங் அப்படின்னு நம்ம காவு போக் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காங் இவங்க எல்லாரும் பார்த்து சொல்லுவான், அப்ப நீங்க எல்லாரும் என்னோட எனிமீஸ் அப்படிதானே, சரி அப்படின்னா உங்க எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் தோக்கடிச்சு இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு. இப்ப இன்னொரு சண்டையை தூரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம மார்க்ஸேப்பியும் பாத்துக்கிட்டு இருப்பான். அவனோட ஆட்களும் அப்ப மார்க்ஸேப்பியும் அந்த இடமே அதிரதையும் கவனிப்பான். அப்ப டார்க் வேவ் ஆக்டிவேட் ஆகுதையும் கவனிப்பான். என்னது டார்க் ஃபீல்ட் ஸ்ட்ரைக்கா இது ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்னு. இப்ப இந்த ஒரு ஸ்கில்ல ஓவர்ரன் பண்ற மாதிரி இன்னொரு ஸ்கில் பக்கத்துல ஆக்டிவேட் ஆகும். இந்த ரெண்டு ஸ்கில்லும் கம்பைன் ஆன உடனே டார்க் ஃபீல்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு ஸ்கில் காலி பண்றதை பாப்பான். டார்க் ஃபீல்லையே கன்சியூம் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கா, இது என்ன ஸ்கில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளி காத்தே போயிட்டு இருக்கும். இந்த சூறாவளிக்கு நடுவுல என்ன நடக்குதுன்றது தெரியாது. இப்ப மார்க்ஸேப்பியோட ஆட்களுமே இந்த பக்கத்துல வந்து பாப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள என்ன ஆகுது அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப பெருசா இருக்கும். அதுவும் இல்லாம ரெண்டு அட்டாக் வந்து கிளாஸ் ஆகிற காரணத்தினால அவங்களால எதையுமே தெளிவா பார்க்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல இதோட பவர் அதிகமாயிட்டே போகும். இங்க பக்கத்துல இருந்தா தங்களுக்கும் ஆபத்து அப்படின்றதுனால அவங்க இந்த இடத்துல இருந்து போகணும்னு நினைப்பாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒரே ஒரு தடவை ஒரு வெளிச்சம் வரும். அப்ப மட்டும் தான் அவங்க திரும்பி பாப்பாங்க. அப்ப அந்த அட்டாக்கோட சென்டர்ல ரெண்டு பேர் நிக்கிறத கவனிப்பாங்க. ஒருத்தர் காங்கன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஆள் அந்த காரியம் அதாவது வேட்மாவலியோட லீடர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இவங்க போய்வாங்க. இவங்க போய் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி இந்த அட்டாக் ரொம்ப பெருசாகி கடைசியில ஒரு பெரிய இம்பாக்டே கொடுத்திருக்கும். அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கும். அப்படியே தரமட்டமா இருக்கும். சுத்தி எந்த மரமுமே இருக்காது. இப்ப இந்த அட்டாக் முடிஞ்ச உடனே அந்த அட்டாக்கோட சென்டருக்கு பக்கத்துல நிக்கிறது வெறும் மூணே பேர் தான். ஒன்னு நம்ம லார்ட் டான், இரண்டாவது காவு போக், மூணாவது காரியம் வேட்மாவலியோட லீடர். இவங்க மூணு பேர் நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம அங்க இருந்த நம்ம காங் இவங்க மூணு பேர் எதிர்த்து நம்ம காங் கீழ விழுந்து கிடப்பான். அதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில
அவனோட கண்ணெல்லாம் உள்ள போய் அவனோட கையில எனர்ஜி இல்லாத மாதிரி ரொம்ப சோம்பி போய் அப்படி சோம்பி போயிருப்பான். இப்ப நம்ம காரியம் இவனை பார்த்து சொல்லும், இது எல்லாத்தையும் நீயே ஏற்படுத்திக்கிட்ட. ஒருவேளை எனக்கு மட்டும் நேரம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வேற வழியை தேடி இருப்பேன். ஆனா இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, இத பக்கத்துல இருந்து பார்த்தவங்க அவங்க ரெண்டு பேரும் மார்க்ஸேபியம் கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச உடனே கரெக்டா இவனை பார்க்கிறதுக்காக பேக்மா வேலையோட லீடர் இங்க வந்து இன்னொருத்த வந்து சொல்லுவான். இப்ப இவனு வெளில வருவான். ஆக்சுவலா இந்த இடம் வந்து ஒரு பழைய டவுன் மாதிரி இருக்கும், நிறைய வீடுகள் இருக்கும். ஆனா பெருசா அந்த டவுன்ல யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு மார்க்ஸேபியம் அவரோட ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம காவுபோக் அப்புறம் நம்ம காரியம் அதோட இன்னொரு ரெண்டு பேர் பேக்மா வேலையை சேர்ந்த பாடிகார்ட்ஸ், அதுவும் இல்லாம கூண்டுல போட்டு நம்ம காங், இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நம்ம காங் வந்து பாக்குறதுக்கு அவன் மாதிரியே இருக்க மாட்டான், ரொம்ப எனர்ஜி டிப்ரைவ்ட் ஆகி ரொம்ப மோசமா இருப்பான். இப்ப இது இவன் தான் செக் பண்றதுக்காக நம்ம மார்க்ஸேபியம் ஒரு ஆள் அனுப்புவான். இவனும் வந்து பக்கத்துல பார்த்துட்டு, இல்ல சார் இது அவன் கிடையாது, நம்ம அன்னைக்கு பார்த்தவன் இவன் கிடையாது, ரொம்ப வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவுபோக் அவனோட கழுத்தை பிடிச்சு அவனோட எனர்ஜி எல்லாத்தையும் சக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது மொத்தமா சக் பண்ணிட்டு அவனை தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப அவனோட முகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப இத பார்த்த உடனே மார்க்ஸேபியம் புரிஞ்சிரும். அப்ப அவனோட எனர்ஜி எடுத்ததுனால தான் இவன் இந்த மாதிரி இருக்கான். எனர்ஜி கன்சியூமிங் ஸ்கில் தானே, பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அது அவன் தான இல்லையான்றத செக் பண்ணி பார்க்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வாங்க, அதுக்கு ஏகிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு இந்த மார்க்ஸேபியம் சொல்லுவா. அப்ப காரியம் முன்னாடி வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி நீ எங்க இப்ப இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சது. ஆக்சுவலா மார்க்ஸேபியம் காரியம் பார்க்க வந்தால அப்படி பார்க்க வந்தப்ப அவங்க அம்மா கைப்பட எழுதின ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்திருப்பான். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கும் அப்படின்னா அவங்க அம்மாக்கு இருந்த இல்லஸ்க்காக அவங்க அம்மா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்படி டிராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மேன்ஷன்ல தங்கி இருக்காங்க. அந்த மேலோட ஓனர் அவனோட பேர் ஊசிம், அவனோட பேட்ச் தான் இப்ப நம்ம மார்க்ஸேபியம் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த பேட்சை யார் கொண்டு வராங்களோ அவங்களையும் ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதிருக்கும். இத படிச்சு பார்த்தது நம்ம காரியம் புரிஞ்சு போயிடும். இந்த பேட்சை வச்சு அவங்க அம்மாவை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கான் அப்படின்றத சொல்ல போறான். இப்ப நீ இத வச்சு என்கிட்ட ஏதோ ஒன்னு எதிர்பார்க்கற அப்படிதானே அப்படின்னு சொல்லி நம்ம காரியம் கேட்பா. கரெக்ட் தான், பேக்மாவோட லீடர் நீ உண்மையிலே கரெக்ட்டா கண்டுபிடிச்ச. இப்ப நான் என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்றத சொல்றேன்னு சொல்லி அப்பதான் நம்ம கோசுவ பிடிக்க சொல்லி அவன் எல்லா விஷயத்தையும் கொடுத்திருப்பான். இப்போ உடனே நம்ம காரியம் கேட்பா, இப்ப பிரசன்ட்ல அப்ப நீ உன்னோட ப்ராமிஸை காப்பாத்த போறது இல்ல அப்படிதானே அப்படின்னு நம்ம காரியம் கேட்கும்போது, இல்ல அந்த ப்ராமிஸை காப்பாத்துறதுக்கு எனக்கு அவசியம் இருக்காதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க அவனை பிடிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் நினைச்சது எல்லாமே அவனோட ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் தான். ஆனா நான் ஏறி விட்டு இந்த ஓனங்க எல்லாம் ஒரு புலி அடிக்கும்னு நான் என்ன கனவுல கண்டிருப்பேன். நீங்க அவனை அடிப்பீங்கன்னு எனக்கு தோணதே இல்ல. அதனாலயே நான் ஆரம்பத்துல இருந்து உங்க மேல நம்பிக்கை வச்சதே இல்ல. உன் அம்மாவை கடத்தி வச்சா நீ எதுவும் தப்பா பண்ணிட மாட்டேன்றதுக்காக மட்டும் தான் அதை பண்ணேன். ஆனா நான் உனக்கு என்ன பண்ணேனோ அதே விஷயத்தை தான் நீ அவனுக்கு பண்ணிருக்க. அது உண்மையிலே இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் தான். அவனுக்கு நெருக்கமானவங்க எல்லாரையும் கடத்தி அவனை இம்பேஷன்ட் ஆக்கி கரெக்டா மொத்தமா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து அவனை பிடிக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் இருந்திருக்கு. இருந்தும் அதை டைரக்டா பண்ணாம ஃபர்ஸ்ட் அவன் இம்பேஷன்ட் ஆக்கி அவனுக்குள்ள ஒரு மைண்ட் கேம்ஸே விளையாண்டு அவனை பிடிச்சிருக்கீங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தான். அதனால தான் சொல்றேன் நான் கண்டிப்பா உனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்த போறது கிடையாது அப்படின்னு. இத கேட்ட உடனே காரியம் என்ன உன்னோட இந்த எக்ஸ்கியூஸ்லாம் கேட்கறதுக்கு தான் நீங்க வந்து நினைச்சியா? நான் முன்னாடியே ஒன்னு சொல்லிக்கிறேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. என்னோட அம்மா மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்ற எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல. நான் கண்டிப்பா இவனை எடுத்துட்டு பின்னாடி போயிருவேன் அப்படின்னு. இரு நீ ரொம்ப அவசரப்படுற. சரி நம்ம வேணா இப்படி பண்ணுவோம். ஒண்ணு நான் இங்கே பிடிச்சு வச்சுக்கிறேன். நீ உன்னோட ஆளுங்களை அனுப்பி உன் அம்மா நல்லா இருக்காங்களா இல்லையான்றதை நீ பார்த்துட்டு வர சொல்லலாம். அங்க என்னோட ஆளுங்க எல்லாரையும் நான் திருப்பி போக சொல்லிடுறேன். உன் அம்மா நல்லா இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் அவுத்து விட்டுறேன். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. இதை கேட்டது நம்ம காரியம் இதுக்கு எதுக்கு அவுத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது உங்க அம்மா நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அட்டாக் பண்ண மாட்டேன் என்ன நிச்சயம் இருக்கு? ஒருவேளை உன் ஆளுங்களை அனுப்புறதுக்கு பதிலா நீயே போய் உங்க அம்மா பார்க்கணும்னு நினைச்சா வச்சுக்கோவேன், கண்டிப்பா உன்னோட அம்மாவோட உயிர் போயிடும். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு அவங்களை கான்டாக்ட் பண்ணாம இருந்தேன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னோட அம்மாவை கொண்டு வாங்க. நான் அந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட சொல்லி வச்சு வந்திருக்கேன். சோ இப்போ உன்னால பண்ண முடிஞ்ச விஷயம் இது ஒண்ணுதான். நான் சொல்றதை கேட்கறத தவிர உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்போ இது கேட்டது நம்ம காரியம் கேட்பா. அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட 4 ஹெவன்லி கிங்ஸ் அவங்கள ஒரு ஆளா இருந்துட்டு நீ கேவல அசாசின்ஸை பார்த்து பயப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு. நீ சொல்றது எதை வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் கேர்ஃபுல்லான ஆளு, நான் கேர்ஃபுல்லா மட்டும் தான் இருப்பேன். இப்ப உனக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாதுன்னா நான் அதை ஆமான்னு எடுத்துக்கிட்டு உன்னை கட்டி போடுறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லி நம்ம காவுபோக்கையும் காரியம் கட்டி போடுறதுக்கு ஆள் அனுப்புவான். இப்ப கரெக்டா இவங்க வந்து கட்டதுக்கு பக்கத்துல வந்துருவாங்க. இப்ப நம்ம காரியம் என்ன நினைப்பானா பேசாம மார்க்ஸேபியம் தோக்கடிச்சா அவங்க அம்மாவை காப்பாத்திடலாமா அப்படின்னு. ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா மார்க்ஸேபியம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான். அவனை இப்படி இருந்ததுக்கு தோக்கடிக்கிறது உண்மையிலே கஷ்டம். ஆனா இந்த நேரத்துல கரெக்டா காரியோட தலைக்கு மேல ஒரு கழுகு வந்து அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த சவுண்ட் கேட்ட உடனே காரியம் அவ்வளவுதான் அங்க முன்னாடி நிக்கிற அந்த ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேரையும் காரியம் காவுபோக்கும் சேர்ந்து அடிச்சு போட்டுவாங்க. இதை பார்த்ததும் மார்க்ஸேபியம் ஒண்ணும் புரியாது. என்ன படிக்கிட்டு இருக்க, என்ன முட்டாள்தனம் இது அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உங்க அம்மா உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது இப்ப நம்ம காரியம் கொஞ்சம் தைரியமா பேசுவா. இப்ப நம்ம மார்க்ஸேபியம் புரிஞ்சிடும் அந்த கழுகு வந்தது இது ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. இப்ப காரியம் பார்த்து அப்ப உன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு நீ ஏற்கனவே ஆரம்பிச்சு வச்சுட்ட, அந்த செய்தி உனக்கு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் டைம் ஓட்டி இருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்பான். இது கேட்டது நம்ம காரியம் ஆமா பரவாயில்ல நீ கொஞ்சம் புத்திசாலி தான் கரெக்டா கண்டுபிடிச்சி அப்படின்னு சொன்னதும் நம்ம மார்க்ஸேபியம் கோவம் வரும். உடனே காரியம் பார்த்து சொல்லுவான், நீ என்ன நினைச்ச உன்னோட அம்மாவை அப்படியே காப்பாத்திடலாம் நினைச்சியா? என்னோட ஆளுங்களை தடுத்து முடியும் நினைச்சியா? என்ன அவங்க கண்டிப்பா உன்னோட அம்மாவை கொண்டு வாங்க அப்படின்னு மார்க்ஸேபியம் சொல்லும்போது இல்ல அது நான் யார் அனுப்புனேன் அப்படின்றத பொறுத்து அவன் தோக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவா. ஏன்னா அனுப்புனது ஷோஜின. நம்ம ஷோஜின் நம்ம கோஸ்ட் கிட்ட பேசிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னால அவன் போனதே இவங்க அம்மா இருக்க அந்த இடத்தை தேடிதான். இப்ப அந்த இடத்துக்கு போய் ஷோஜின் எல்லாரையும் தோக்கடிச்சு தான் இந்த மெசேஜ் அமைச்சிருக்கான். இப்ப நம்ம காரியம் அவளோட கீ ரைஸ் பண்ணிட்டு சொல்லுவா, நீ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீ என்னோட அம்மாவை இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டீல, நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் கேட்ட உடனே மார்க்ஸேபியம் இனிமேல் உங்க கூட விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது அதனால அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு சரக்கு போடுவான். போட்ட உடனே காரியம் குரூப்புக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான உருவம் மண்ணு கீழ இருந்து எந்திரிக்கும். அது எந்திரிச்சு அங்க முன்னாடி நின்று இருந்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் காலி பண்ணிடும். டக்குனு நம்ம காவுபோக்கு அந்த உருவத்தை அட்டாக் பண்றதுக்காக போவான். அதோட கழுத்தை பிடிச்சி எனர்ஜியை சக் பண்ணுவான். ஆனா அந்த உருவம் டக்குனு நம்ம காவுபோக்கை அடிச்சு அந்த பக்கமா தள்ளிடும். நம்ம காவுபோக்கு அந்த எனர்ஜி இருந்ததுக்கு அவனோட கண்ணால ஒரு மாதிரி சவக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காரியம்க்கு முன்னாடியும் ரெண்டு உருவம் அதே மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து எந்திரிக்கும். இப்போ உடனே நம்ம மார்க்ஸேபியம் சொல்லுவான், நீங்க நடுவுல என்ன செக் பண்றதுக்காக ஆளுங்க அனுப்புறது எனக்கு தெரியும், ஆனா அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கல. இருந்தாலும் அந்த ஒரு காரணம் போதும் உங்க மொத்த பேரையும் காலி பண்றதுக்கு. அந்த ஒரு காரணத்தை வச்சு மொத்த பேக்மா வேலையும் நான் இன்னைக்கு அழிக்க போறேன்னு சொல்லுவான். இப்ப நம்ம காவுபோக்கு ஒரு உருவத்தோட சண்டை போட்டுக்கிறதுனால அந்த உருவம் நம்ம காவுபோக்கோட மூஞ்சி பிடிச்சு அவன் தலையில வச்சு அழுத்த ஆரம்பிச்சிடும். நம்ம காவுபோக்கு அதுல விலகணும் ட்ரை பண்ணுவான். ஆனா நான் விலக முடியாது. அந்த நேரத்துல தன்னோட இன்னொரு கையை வச்சு நம்ம காவுபோக்கு அடிக்கிறதுக்காக வரும்போது நம்ம உடனே அதை பிடிச்சி பின்னாடி பக்கமா தூக்கி வீசிடுவான். இப்ப அதுகிட்ட இருந்த அந்த எடுத்த எனர்ஜி ஒரு மாதிரி பாய்சன் மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம காவுபோக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ உடனே காரியம் பார்த்து சொல்லுவா, அது எல்லாமே பாய்சன் கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு. இப்ப இந்த ரெண்டு உருவத்து கூட நம்ம காரியம் சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இப்ப இந்த மார்க்ஸேபியம் யோசிப்பா, அந்த எனர்ஜி கன்சியூமிங்
ஸ்கில் இருக்கிறதே ஒரு நல்ல ஸ்கில் அப்படின்னு. ஆனா இந்த ஸ்கில்ல அடுத்து யாருக்காவது எடுத்துட்டு போறதுக்கு, அதாவது அடுத்த ஜெனரேஷன் எடுத்துட்டு போறதுக்கு யாரும் கிடைக்காதனால இந்த ஸ்கில் எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கில் எனர்ஜியை கன்சியூம் மட்டும் பண்ணாது. அதாவது யூசரால ஆப்போனன்ட்டோட எனர்ஜியை மட்டும் கன்சியூம் பண்ண முடியாது. ஒருவேளை அதை யூஸ் பண்ற யூசர் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறிட்டான் அப்படின்னா அவனால நேச்சரோட எனர்ஜி எடுத்து கூட யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்கில் இப்ப எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. அதை யாரும் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர், அதாவது ஹெவன்லி டிஸ்ட்ராயர், இவங்க 4 பேர்கிட்ட சொல்லிருப்பாரு. எப்படி நம்ம காங் கிட்ட சொன்னாரோ அதே மாதிரி இவங்க 4 பேர்கிட்ட சொல்லிருப்பாரு. அப்ப இத கண்டிப்பா ஏத்துக்க முடியாது, இது ஏதாவது புழுவராதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்ஸ் எப்பயும் யோசிச்சிருப்பான். ஆனா இப்ப அந்த இத சக்சீட் பண்ண ஒரு ஆளு அவன் கண்ணு முன்னாடி நிக்கிறான். இருந்தும் இவன் அசசின் கேங்ல வேலை பார்க்கறத பார்த்தா இவன் உண்மையான சக்சஸா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்ஸ் எப்பயும் யோசிச்சிட்டு இருப்பான். இப்போ ஒரு பக்கம் நம்ம காவ் போக்கேனமா அவங்க கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த 2 உருவத்தோட சண்டை போட்டுட்டு இருந்தால நம்ம காரியம் அந்த 2 உருவத்தையும் இப்படி இருக்கிறத தோக்கடிச்சிருவா. பார்த்தா அவ யூஸ் பண்ணது வெறும் துணி, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் துணியை எடுத்து அதை வச்சு இவங்க 2 பேரையும் தோக்கடிச்சிருவா. அப்ப இந்த காரியங்கோ அடுத்து மார்க்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக வரும்போது கரெக்டா இவ தோக்கடிச்சால அந்த 2 உருவம் அது மறுபடியும் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிருங்க. ஆனா அதுங்களோட பாடி அந்த அளவுக்கு நார்மலான ஸ்டேபிளான கண்டிஷன்ல இருக்காது. ஏன் அப்படின்னா அதுங்களோட பாடி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஒரு பக்கமா பிஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலும் அவங்க சண்டை போடுறதுக்கு வருங்க, அதுங்களுக்கு பெயின்னா என்னன்னே தெரியாது. சொல்ல போனா அதுக்கும் மேல அதுங்க இப்ப நம்ம காரியங்கோ அந்த 2 உருவத்தையுமே பாதி பாதியா வெட்டிடுவா. இப்ப யாவது இவங்க தடுத்துலாம் நினைக்கும் போது அந்த 2 உருவங்கள் இருக்குங்களா, அதுங்க ரெண்டும் அதுங்களோட உடம்பு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நம்ம காரியம் பக்கத்துல வருங்க. இதுங்களா என்ன இந்த மாதிரி பாதி அதுங்களோட உடம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இருந்தும் கூட இவங்க இன்னும் போடுதுங்களா, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காவு போக்கு இருக்கால, அவன் சண்டை போட்ட அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எல்லா எனர்ஜியும் எடுத்துருவா. அது எடுத்த உடனே தான் அவனுக்கு இது ஒரு நார்மலான பாய்சன் கில் மாதிரியே தோணாது. அப்ப அது என்னன்றதை கண்டுபிடிச்சிருவான். இன்னொரு பக்கம் அவன் சண்டை போட்டால ஒரு உருவம், அந்த உருவம் எல்லா எனர்ஜியும் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கிட்ட இருந்து புகை வர ஆரம்பிச்சிரும், ஒரு வெள்ளை புகை. இப்ப நம்ம காவு போக்கு இது என்னன்றது தெரிஞ்சிரும். உடனே நம்ம காரியம் கிட்ட சொல்லுவா, இது பாரசைட் வேணும், கொஞ்சம் கவனமாயிரு, அதுக்கு பக்கத்துல நிக்காது, அதுங்க எந்த தள்ளி போயிடும் அப்படின்னு. இப்ப சொல்லி முடிச்ச உடனே காவு போக்கோட இடம் இருந்துச்சுல அது மொத்தமா வெடிச்சு போயிடும். இன்னொரு பக்கம் நம்ம காரியம் இருந்தால அவ பக்கத்துல இருந்த அந்த 2 உருவங்கள் அதுங்க 2ஓட உடம்புல இருந்தும் புகை வர ஆரம்பிச்சிரும். இப்ப இதுவும் மொத்தமா வெடிச்சிரும். ஆக்சுவலா ஒரு கோ அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சி இருக்கு. இது ஒரு வேமஸான பூச்சி, நிறைய பாய்சன் இருக்கும். இந்த பூச்சி ஒரு பாரசைட் மாதிரி செயல்படும். இதை எடுத்து ஒரு மனுஷனோட உடம்புல வச்சிட்டோம்னா அந்த மனுஷனை இதால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி எக்கச்சக்க கோஸ் எல்லாத்தையுமே இந்த மார்க்ஸ் எப்பயும் தன்னோட பிளட் வச்சு சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பான். அந்த காரணத்தினால தான் என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் இந்த பூச்சி கேட்கும். அதை வச்சு அந்த மனுஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மனுஷங்க யாருக்கும் பெயினா என்னன்னு தெரியாது, இவங்களுக்கு சாவதுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே இல்லாம சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம இவங்க ஜஸ்ட் கொல்றதுக்காக மட்டுமே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் லிட்டரலா வெப்பன்ஸ் மாதிரி இவன் உருவாக்கி வச்சிருப்பான். இந்த கோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா இப்ப ரொம்ப நாளா கை கால் அசைக்க முடியாம இருப்பாங்கல்ல, அவங்களோட உடம்புல இந்த கோ வச்சா இந்த கோவால அவங்களோட உடம்பை திரும்பி அசைய வைக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ணு தான் இந்த கோ. ஆனா அதே நேரத்துல ஒருவேளை இது யாரோட உடம்புல இருக்கோ அவங்க சாகர நிலைமை வந்துச்சுன்னா இந்த கோ தானாவே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிடும், அந்த உடம்பையும் மொத்தமா வெடிக்க வச்சிரும். இப்ப இந்த எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனால இந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப பெருசா வெடிச்சிட்டு இருக்கு. இவன் பக்கத்துல இருந்தா இவனுக்கும் ஆபத்து தான். அதே மாதிரி இந்த பாரசைட் வேணம உண்மையிலேயே ஒரு மருந்தா தான் தயாரிச்சாங்களா மத்தவங்களோட டிசீஸை கியூர் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஆனா இந்த பைத்தியக்காரன் தான் இத மத்தவங்களுக்கு எதிராக ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா இத அவன் உருவாக்குறதுக்கான காரணமே ஹெவன்லி டிஸ்ட்ராயரை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இப்பதான் அதை பர்ஃபெக்ட்டா மாத்தி நிறைய உருவத்தை செஞ்சு வச்சிருக்கான். இப்ப காரியம்க்கு முன்னாடி ஒரு 2 உருவம் வெடிச்சுல, அதனால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கும். இப்ப அந்த புகைலாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மார்க்ஸ் பாப்பா பார்த்தா அந்த இடத்துல நம்ம காரியம் அந்த எக்ஸ்ப்ளோஷனை பிளாக் பண்ணிருப்பா. வெறும் துணியை வச்சு அவளோட பின்னாடி ஒரு துணி கட்டி இருந்தாலும் ஒரு கேப் அதை வச்சு பிளாக் பண்ணிருப்பா. இது உண்மையிலே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் அப்படின்றது இப்பதான் நம்ம மார்க்ஸ் புரிய வரும். ஏன்னா என்ன இருந்தாலும் இவங்க அம்மா பழைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த ஆளு. அந்த மாதிரி ஒரு ஆளோட பொண்ணு அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருப்பா. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம காரியம் ரொம்ப கோவம் வந்து கண்டிப்பா உனக்கு என்னோட கையால தான் சாவு, நான் கண்டிப்பா உனக்கு கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவா. இப்ப இன்னொரு பக்கம் இந்த பேக்மா வேலியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் இந்த டவுன்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி நிப்பாங்க இந்த லார்ட் ஆனுக்கு கீழ. எதுக்காக அப்படின்னா பேக்மா வேலியில இருந்து கொஞ்சம் பேர் மட்டும் தான் உள்ள போனாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பேக்கப் கொடுக்கிறதுக்காக கொஞ்சம் தூரத்துல இருந்தே இவங்க இருக்காங்க. இப்ப இந்த லார்ட் ஆன் இருக்கால அவனோட குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் கிட்ட தான் இந்த கலங்க வந்து அந்த மெசேஜ் கொடுக்கும். இப்ப அந்த மெசேஜ் வாங்கி நம்ம டான் கிட்ட கொடுப்பாங்க. அவனோட அந்த மெசேஜ் எடுத்து திரும்பி படிச்சு பாப்பான். அதை படிச்சு பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏன்னா அதுல எழுதி இந்த கண்டென்ட் அப்படி. இப்ப டக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் 2 இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுல, ஒன்னு காவ் போக் கிட்ட இன்னொரு காரியம் கிட்ட. அந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்த்ததும் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த லார்ட் ஆன் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். இவனோட குரூப் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த காரியம் இந்த எக்ஸ்ப்ளோஷனை பிளாக் பண்ண உடனே தன்னோட உருவத்தை சுத்தி அந்த துணியை சுத்திடுவா. சுத்தி டக்கு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவா. மறைஞ்சு போய் தூரத்துல ஜம்ப் பண்ணி வந்து கரெக்ட்டா இவங்க நின்னுட்டு இருந்தாங்கல்ல இந்த மார்க்ஸ் எப்பயோட ஆட்கள், அவங்க எல்லாரையும் சட்டு சட்டுன்னு கொல்ல ஆரம்பிச்சிருவா. வெறும் அந்த துணியை வச்சு அந்த துணியை ஒரு வெப்பனா மாத்திடுவா. அதை வச்சு அவங்க எல்லாருமே காலி பண்ணிடுவா. இப்ப அவங்களுக்கு நடுவுல அந்த மார்க்ஸ் எப்பயும் இருக்க மாட்டான். இவன் எப்படி ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்தாலோ அதே மாதிரி மார்க்ஸ் எப்பயும் இங்க இருந்து ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிருப்பான். அதாவது நம்ம கோசுவ கூண்டு அடிச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிருப்பான். இப்ப இவன் பின்னாடி தான் கண்டது உடனே டக்குனு தன்னோட துணியை வச்சு இவன் அட்டாக் பண்ணுவா. ஆனா கரெக்ட்டா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு இவன் கோஸ்வை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. இவனை தோத்த ஆரம்பிச்சிருவா. ஆனா இவள அட்டாக் பண்றதுக்காக இன்னொரு உருவத்தை அவன் ஏவி விடுவான். அந்த உருவம் இவள அட்டாக் பண்றதுக்காக வரும். இப்ப சட்டுன்னு ஜம்ப் பண்ணி அந்த உருவத்தோட தலையை ஒரே வீசில வெட்டிடுவா. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டா, இந்த உருவம் எல்லாமே செத்து போச்சு அப்படின்னா அதுங்க எல்லாமே வெடிச்சிரும். இப்ப கரெக்ட்டா இந்த உருவம் வெடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த உருவம் வெடிச்ச உடனே மறுபடியும் அந்த துணியை வச்சு இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து பிளாக் ஆகி எப்படி தப்பிச்சிருவா. இப்ப இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பான் இந்த மார்க்ஸ் எப்பயும். இவ தப்பிச்சிட்டே இருக்கா அப்படின்றத பார்த்த உடனே இவளை பார்த்து இவளையும் தன்னோட உருவத்துல, அதாவது தன்னோட ஹோஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஆளா மாத்தணும், தன்னோட வெப்பனா மாத்தணும் அப்படின்னு ஒரு ஆசையா இருக்கும். இருந்தாலும் அதுக்கான டைம் இப்ப என்கிட்ட இல்ல, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போவான். இப்ப நம்ம காரியம் இவனையும் சேஸ் பண்ணணும் நினைப்பா. ஆனா இன்னும் நிறைய உருவங்களை ஏவி விட்டுருவான். எல்லா உருவங்களும் முன்னாடி வந்து நின்றோம். இப்ப இவனும் சொல்லுவான், உன்னால முடிஞ்சா அதுங்களை தோக்கடிச்சு என்ன சேஸ் பண்ணி வா, ஏன்னா உனக்காக நான் ஒரு அருமையான கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த காரியம் சேஸ் பண்ணணும் ட்ரை பண்ணா கூட அந்த இடத்துல நிறைய உருவம் இருக்கு. இப்ப என்ன பண்றது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா பின்னாடி இருந்து இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருது காவ் போக்.
இவனும் ஆக்சுவலா அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து தப்பிச்சிருப்பான். இப்ப காவு வந்துட்டு என்ன சொல்லுவானா, இதுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க அவரை போய் சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப நம்ம காவு இங்க இருக்கிற அப்படின்றதுனால இவனும் தைரியமா போய் அவனை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. நம்ம காவு தன்னோட வயித்துல ஒரு பெல்ட் போட்டுருப்பான். இப்ப அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணுவான். அந்த பெல்ட்ல ஆக்சுவலா நீடல்ஸ் இருக்கும். அது எல்லாமே இவனோட பாயிண்ட்ஸை சீல் பண்ணிட்டு இருக்கும். இப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டான். இது எதனால அப்படின்னா, இவனுக்கு இந்த ஸ்கில்ல கத்து கொடுத்த ஆளு அவர் சொன்னதுனால மட்டும் தான். இந்த ஸ்கில் ஆக்சுவலா இவன் யாரே தெரியாத ஒரு ஆள் கிட்ட இருந்தா இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு இருப்பான். அவருமே எதுக்கு இவனுக்கு போய் இந்த ஸ்கில்ல சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு தெரியாம உட்கார்ந்திருப்பாரு. ஒருவேளை நான் சாக போறோம், இந்த ஸ்கில்ல யார்கிட்டயாவது சொல்லி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக இவன் கத்து கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் இவனுக்கு ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்திருப்பாரு. நீ யூஸ் பண்ண போற அந்த எனர்ஜி கன்சூமிங் ஸ்கில் அது உண்மையிலே ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்கில். அதை நீ கவனமா யூஸ் பண்ணணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் சோல் டெர்மினேட்டிங் ஸ்கில்ல நீ எந்த காலத்தையும் யூஸ் பண்ணிடவே கூடாது. அந்த காரணத்துக்காக நான் உன்னோட வெயிட் பாயிண்ட்ஸ்ல மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் சீல் பண்ண போறேன். நீ அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். உன்னோட உயிருக்கு ஒரு ஆபத்து வராத வரைக்கும் நீ இந்த ஸ்கில்ல எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிருப்பாரு. ஏன்னா இந்த ஸ்கில்ல யூஸ் பண்றதும் அவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு. அந்த காரணத்தால தான் இப்படி சொல்லிருப்பாரு. இப்ப இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணனும் தான் நம்ம காவு முடிவு பண்றான். அந்த சோல் டெர்மினேட்டிங் ஸ்கில்ல இப்ப இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்தோட மூஞ்சில கைய வச்சு நேரா நம்ம காவு பக்கத்துல இருக்க வீட்ல வந்து அது மோதிடுவான். இப்ப வீட்ல வந்து மோதின உடனே மிச்சம் இருக்கிற உருவம் அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குங்க. பார்த்தா அந்த உருவம் லைஃப்லெஸ் கார்ப்ஸ் அங்க கீழ கிடக்கும். ஆனாலும் அது வெடிக்கவே வெடிக்காது. இப்போ உடனே நம்ம காவு திரும்பி என்னாச்சு உங்களோட தோஸ்த் வெடிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இல்ல யோசிக்கிறதுக்கான திறனே உங்கள்ட்ட இல்லையா? என்னது அப்படின்னு பரவாயில்ல போக போக தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி அடுத்த உருவம் அட்டாக் பண்றதுக்காக வருமா? லிட்டரலா இவன் ஒரு கோஸ்ட் மாதிரி அந்த உருவத்துக்குள்ள இருந்து பூந்து அப்படியே வெளிய வருவான். அதை பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். இப்ப அடுத்த உருவங்கள் எல்லாம் அட்டாக் பண்ண வந்த உடனே இவன் லிட்டரலா அந்த உருவங்களுக்கு உள்ள பூந்து வெளிய வருவான். இது எக்ஸாக்ட்டா என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஆனா இது கண்டிப்பா அந்த சோல் டெர்மினேட்டிங் ஸ்கில்லா தான் இருக்கணும். இப்ப எல்லா உருவங்களையும் லைஃப்லெஸ் கார்ப்ஸா மாத்திட்டா. எல்லாமே அப்படியே கீழ கிடக்குங்க. ஆனா எதுவுமே வெடிக்காதுங்க. இப்ப நம்ம காவு போக்கு இருக்கால அவனோட கை ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த கை ஒரு மாதிரி வித்தியாசமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். நல்லா அப்படியே முட்டை முட்டையா வர ஆரம்பிச்சிரும். இப்ப அந்த கை ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். இந்த கையில இருக்கிறது எல்லாமே அந்த பாராசைட் நம்ம சொல்லுவான். இந்த பாராசைட் எல்லாமே யார் ஓனரோ அவங்களோட பேச்ச மட்டும் தான் கேட்கும். அந்த காரணத்தால தான் இந்த கை வெடிக்க ட்ரை பண்ணுது. இந்த பாராசைட் இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றது நம்ம காவு போக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப கரெக்ட்டா இந்த இடமும் வெடிச்சு போயிடும். இந்த இடம் வெடிச்ச உடனே கரெக்ட்டா நம்ம காவு இத பாத்துருவா. இருந்தாலும் நம்ம காவு போக்கு மேல நம்பிக்கை வச்சு மறுபடியும் மார்க்ஸ் ஏபியோ சேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருவா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம லா டான் இருக்கால அவன் இதே மாதிரி ஒரு உருவத்துக்கு கூட சண்டை போடுவான். அந்த உருவத்தை அவன் தோக்கமா அடிச்சிருவான். பார்த்தா தோக்கடிச்ச உடனே அந்த உருவமும் வெடிச்சு போயிடும். அதை பார்த்த உடனே நம்ம லா டானுக்கு தெரிய வரும். இதுதான் கண்டிப்பா அது அப்படின்னு. இப்போ உடனே அவங்க ஆளுங்க எல்லாரும் வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லுவான். இத பத்தி தான் அந்த பிளேட் மாஸ்டர் எழுதி இருக்கா. அதாவது அந்த சோஜின் அந்த லெட்டர்ல எழுதி இருக்கா. இது ஒரு பாராசிட்டிக் வெனம். இதோட பேரு கோ. இத பத்தி தான் எழுதி இருக்கா. ஒருவேளை இது லீடருக்கு தெரியாம கூட இருக்கலாம். நம்ம லீடருக்கு எல்லாத்த பத்தி சொல்லி ஆகணும். அதனால எல்லா ஆட்களையும் உடனே இங்க வர சொல்லுங்க. நம்ம எல்லாரும் போய் லீடரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவனும் எல்லாரும் உள்ள வர சொல்லிடுவான். பார்த்தா இவங்க இருந்த இடத்துக்கு இன்னொரு 2-3 பாராசிட்டிக் வெனம்ஸ் அந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம காரியம் மார்க்ஸ் ஏபியோ சேஸ் பண்ணிட்டு போனால ஒரு வழியா ஃபைனலா கேட்ச் அப் பண்ணிடுவா. இப்போ உடனே மார்க்ஸ் ஏபியோ கேப்பா, பரவாயில்லையே நீ உண்மையிலேயே தேடி வண்டியா, நீ உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்பீடான ஆள் தான் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம காரியங்க நீ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புத்திசாலியா இருப்பா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா நீ என்னமோ ஒரு எலி மாதிரி என்கிட்ட தப்பிச்சு ஓடுற அப்படின்னு அவ கேப்பா. இதை கேட்டதும் மார்க்ஸ் ஏபியோ இருந்துட்டு போகுது. இருந்தாலும் நீ என்ன தேடி வந்த அந்த காரணத்தினால நான் உனக்கு கொடுக்கறதா சொன்ன அந்த பரிசு அதை நான் இப்பவே உனக்கு தரேன்னு சொல்லி இன்னொரு ஒரு சொடக்கு போடுவான். பார்த்தா போட்ட உடனே இன்னொரு ஒரு உருவம் இவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு பாராசிட்டிக் வெனமா தான் இருக்கணும்னு சொல்லி இந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுவா. பார்த்தா கரெக்ட்டா அந்த புகை கிளியர் ஆன உடனே அங்க தெரியுற அந்த உருவம் அது வேற யாரும் கிடையாது, அவளோட அம்மா பேக்மா வேலியோட பழைய லீடர். அவங்க தான் இவங்க. இப்போ உடனே மார்க்ஸ் ஏபியோ சொல்லுவான், ஒருவேளை உன்னால இவங்களை தோக்கடிக்க முடிஞ்சுச்சுன்னா அப்ப நீ என்கிட்ட தாராளமா சண்டைக்கு வரலாம் அப்படின்னு. இப்போ மார்க்ஸ் ஏபியோ மறுபடியும் சொல்லுவான், ஆமா நான் உன்கிட்ட இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்க அம்மாவோட உடம்புலயும் அந்த பாராசைட் இருக்கு. மத்தவங்க மாதிரி இல்லாம உங்க அம்மா எப்ப சாகணும் எப்ப சாக கூடாதுன்றத என்னால முடிவு பண்ண முடியும்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே இந்த காரியம் நேரா மார்க்ஸ் ஏபியோ தான் அட்டாக் பண்ணுவா. இப்போ அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவான். இருந்தாலும் நம்ம காரியம் திரும்பி அட்டாக் பண்ண போறப்ப இப்போ நம்ம காரியம் தடுக்கிறதுக்காக அவங்க அம்மா வந்து இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்த உடனே அவளுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அவங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. இப்போ உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு காரியம், ஒரு 6 மாசம் இருக்கும் தானே அப்படின்னு. இது கேட்ட உடனே காரியம் அதிர்ச்சியா இருக்கும். அவங்க அம்மாவுக்கு தான் தெரியுதா, அவங்க அம்மாவுக்கு தான் யாருன்னு தெரியுதா, அப்ப ஒருவேளை உங்க உடம்புல பாராசைட் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா உங்களுக்கு என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவங்க அம்மா உடனே என்ன பேசுற காரியம், என்னோட பொண்ணு என்னோட சொந்த பொண்ணு எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நீங்க உடனே இந்த இடத்துல இருந்து விலகுங்க, எனக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் உடனே அந்த பிரச்சனை ஏத்திட்டாகணும், நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. பார்த்தா அவங்க அம்மா சாரி காரியம், நான் அதை பண்ணணும்னு ஆசைதான், என்னோட பொண்ணுக்காக பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்ப அவங்க அம்மாவோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். டக்குன்னு அவங்க அம்மா அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம மார்க்ஸ் ஏபியோ சொல்லுவான், நான் இதை உன்கிட்ட தெளிவா புரிய வைக்கலன்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன். உங்க அம்மா மாதிரியான ஒரு ஸ்கில்டான மார்ஷியல் மாஸ்டர் ஈஸியாவே இந்த கான்சியஸ்னஸ் அவங்க வச்சுக்குவாங்க. அந்த காரணத்தால மத்த உருவம் மாதிரி இல்லாம இவங்க முன்னாடி இருக்கிற ஆள் யாருன்றதை நல்லா பார்த்து அட்டாக் பண்ண முடியும். ஆனா உங்க அம்மா அப்பையும் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அந்த பாராசைட் இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா நான் சொல்ற பேச்சை கேட்டுதான் ஆகணும். ஒருவேளை உங்க அம்மா மட்டும் என்னோட பேச்சை மீண்டும் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோ, அந்த பாராசைட் தானாவே உங்க அம்மா இறந்ததா முடிவு பண்ணி உங்க அம்மாவோட உடம்பை வெடிக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே உங்க அம்மா அட்டாக் பண்ணுவாங்க. டக்குனு கொஞ்ச நேரத்துல உங்க கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவாங்க. உங்க அம்மாவுக்கு கொடுத்த உத்தரவு ஒண்ணே ஒண்ணுதான், அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எனிமியை கொல்லணும், அது மட்டும் தான் அப்படின்னு இந்த மார்க்ஸ் ஏபியோ சொல்லி முடிப்பான். இப்போ உங்க அம்மா உடனே சொல்லுவாங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் என்னோட பிரைம்ல எவ்வளவு பவர் வச்சிருந்தேனோ அது எல்லாத்தையும் திரும்பி பெறணும்னு நினைச்சேன், அந்த காரணத்தால தான் நான் இதுல மாட்டிக்கிட்டேன். இப்ப நீ உன்னோட அம்மாவை பார்க்காத, என்ன ஒரு எதிரியா மட்டும் பாரு, என்ன எதுக்கு சண்டை போடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இருந்தாலும் காரியம்க்கு தன்னோட அம்மாவை அடிக்கிறதுல மனசே இருக்காது. இப்ப இன்னொரு பக்கம் இந்த லா டான் அவனோட குரூப் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த உருவங்கள் கூட, அப்ப அந்த சண்டை லா டான தவிர மத்தவங்க எல்லாரும் அந்த உருவத்தை வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல ஒருத்த வெட்டி ஒரு உருவத்தை கொன்றுவா. இத பார்த்த உடனே அந்த டானு அச்சோ அதை கொல்ல கூடாதுடா, உடனே அதுல இருந்து விலகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்ப இதே நேரத்துல அந்த மார்க்ஸ் ஏபியோ தன் கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற அந்த சண்டையை பாப்பா. ஒரு 2 பவர்ஃபுல்லான மாஸ்டர் சண்டை போட்டாங்கன்னா உண்மையிலே அந்த சண்டை பார்க்க நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் ரொம்ப நேரத்துக்கு அவளால வெறும் டிஃபெண்ட் மட்டும் பண்ணி இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு காரியம் பார்த்து யோசிப்பான். ஏன்னா நம்ம காரியம் அவங்க அம்மா எதிர்த்து சண்டையை போட மாட்டா, ஜஸ்ட் டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பா. இப்ப இந்த நேரத்துல அந்த உருவாங்க வெடிச்சிரும். இப்போ உடனே மார்க்ஸ் ஏபியோ சொல்லுவா, ஓ உன்னோட ஆளுங்க தானா அது, தேவையே இல்லாம என்னோட ஆளுங்களுக்கு இரையா மாற போறாங்க அப்படின்னு. இத கேட்ட உடனே நம்ம
காரியம் கோவம் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா மறுபடியும் அவங்க அம்மா குறுக்க வருவாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ என்னை எதிரியா பாரு நான் உன்னை நிறைய தடவை சொல்லிட்டேன். அது ஒருவேளை நீ பார்க்காம போனீனா உன்னோட உயிரும் போயிடும் அப்படின்னு. இதுக்கு மேலே தன்னால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே போதும் இது எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம். என்னோட பங்கு முடிஞ்சிருச்சு. நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். இனிமேல் இது உன்னோட டர்ன். காங்கிரியோங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. இது கேட்ட உடனே நம்ம மாக்ஸிபியும் அதிர்ச்சி ஆயிடும். உடனே திரும்பி பாப்பான். அவன் பக்கத்துல இருக்கிற அந்த உருவம், அவன் கூட இருக்கிற அந்த ஒரு ஆளு, அவன் அப்படியே அசையாம தான் இருப்பான். உடனே நம்ம காரியம் பார்த்து கேட்பா, என்ன என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு. இப்ப நம்ம காரியம் மறுபடியும் கத்துவா, நீ எங்க இருக்க, எங்க இருந்தாலும் உடனே வாடா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. இப்ப இது கேட்டதும் நம்ம மாக்ஸிபியும் உடனே தான் கிட்ட இருக்கிற ஆளை போய் பாப்பா. அவனோட தலையை தூக்கி பார்க்கும்போது அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி. ஏன்னா அது யாருன்னு அவனுக்கு தெரியாது. இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப இந்த சவுண்ட் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு பாலஞ்ச வீட்ல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருக்கு கேட்கும். தன்னோட ஏஜி சர்க்குலேஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இப்ப ஃபுல் பவர்ல வெளில எந்திரிச்சு வருவா நம்ம காங்கிரியும். இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம காங்கு அந்த வீட்ல இருந்து அப்படியே பொறுமையா வெளில நடந்து வருவா. இப்ப வந்துட்டு இவன் எந்த பக்கம் இருந்து கூப்பிட்டாலும் அந்த டைரக்ஷன் நோக்கி பாப்பா. இப்ப அந்த இடத்துக்கு ரொம்ப வேகமா வருவா. ஒரு இன்ஸ்டன்ட்ல அங்க இருந்து இங்க வந்துருவா. இப்ப இவனை பார்த்த உடனே தூரமா இருந்தாலும் இந்த மாக்ஸிபியும் தெரிஞ்சு போயிடும். இவன் தான் உண்மையான காங் அப்படின்னு. இவன் தான் உண்மையான அந்த 5வது ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட டிசிபிள் அப்படின்னு. இவன் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம காங் அந்த இடத்துல இருந்து இப்படி மறைஞ்சு அடுத்து இவங்க இருக்கிற பில்டிங்க்கு ஒரு இன்ஸ்டன்ட்ல அங்க இருந்து இங்க வந்துருவா. வந்து இவன் லேண்ட் ஆன உடனே அந்த பில்டிங் மொத்தமா உடைய ஆரம்பிச்சிரும். நம்ம மாக்ஸிபியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருவா. ஆனா அந்த உருவமும் நம்ம காங் மாதிரி இருந்த அந்த ஆளும் அங்கே கீழ விழுந்துருவாங்க. இப்ப நம்ம காங் மாதிரி இருந்த அந்த ஆளுக்கு அவனோட கீயை வச்சு அவரோட உயிரை திரும்பி ஆக்டிவேட் பண்ணி ஒரு மாதிரி அவர் மயக்கத்துல இருப்பார்ல, அவர் திரும்பி எந்திரிக்க வச்சு நீங்க இங்க இருந்து போயிருங்க, ரொம்ப தூரம் தள்ளி போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப நம்ம காங் திரும்பி பாப்பா. அங்க அந்த பாராசைட் வேணாமா பாப்பா. இது பாராசைட் வேணாம் தானே மாஸ்டர், இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாரே, ஆனாலும் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கரெக்ட்டா அந்த பாராசைட் வேணாம் அட்டாக் பண்ண வரப்ப அந்த பாராசைட் வேணாமோட மூஞ்சில கையை வச்சு விண்ட் டெஸ்ட்ராயர் அப்படின்னு ஒரே ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ணுவா. அந்த பாராசைட் வேணாம் ஒண்ணுமே பண்ண முடியாம கீழ விழுந்துரும். ஆக்சுவலா இது ஒரு பாரலைசிங் அட்டாக். இத பண்ணா அந்த பாராசைட் வேணாம் அந்த உடம்ப அசைக்கவே முடியாது. நார்மலா நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், இந்த பக் இருக்கிற வரைக்கும், அந்த கோ அப்படின்ற பக் இருக்கிற வரைக்கும் இருக்கிறதே கோமால இருக்கிற ஆள கூட ஏன் கை கால் வழங்காதவரை கூட எந்திரிச்சு நடக்க வைக்க முடியும். ஆனா இந்த பாரலைஸ் அட்டாக் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களோட உடம்ப எந்த விதத்திலயும் அசைக்க முடியாது. இப்ப நம்ம காங் அடுத்து நேரா நம்ம மாக்ஸிபியும் தான் திரும்பி பாப்பா. இப்ப இந்த மாக்ஸிபியும் யோசிப்பா, என்னோட ஆளுங்க எல்லாரும் கண்காட்சி கட்டி இருந்தாங்களே, அப்படி எப்படி தப்பிச்சா, எப்படி மிஸ் ஆனா அப்படின்னு. இப்பதான் நமக்கு ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுவாங்க. ஆக்சுவலா அந்த காட்டுல அன்னைக்கு நைட்ல ஒரு பெரிய அட்டாக் போயிட்டு இருந்துச்சுல, அந்த அட்டாக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் அப்பதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் காரியம் கேட்டிருக்கோம், ஏண்டா ஆரம்பத்துல இருந்து நாங்க உனக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தோமே, நீ எதையுமே புரிஞ்சுக்காம எங்க கூட ஏன் சண்டைக்கு வர, உனக்கு இது ஆரம்பத்திலே ஆரம்பிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்பதான் நம்ம காங்கு ஞாபகம் வந்திருக்கும், நீ எனக்கு இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. அப்போ உடனே காரியம் கேட்டிருக்கும், ஆமா ஷோஜின் உனக்கு மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்கமே, அவன் எதுவுமே சொல்லாம அப்படியே போயிட்டானா என்ன அப்படின்னு. ஆமா அவன் சொன்னா, ஆனா அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம காங்க அதை யோசிச்சு பாப்பா. ஆக்சுவலா நம்ம சோஜின் போறதுக்கு முன்னாடி நம்ம காங்க ஒரே ஒரு அட்டாக் பண்ணுவால தன்னோட ஸ்வாலை வச்சு. ஆக்சுவலா அது ஒரு அட்டாக் கிடையாது. நம்ம சோஜின் காத்துலயே அந்த கத்தியை வச்சு எழுதிருப்பான். அது ஒரு மெசேஜ். அதை படிச்சு பார்த்து நம்ம காங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. பேக்மா வேலி இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவா. நம்ம சோஜின் அந்த மாதிரி பண்ணிருப்பான். ஆனா நம்ம காங்க அதை பார்த்த உடனே அது என்ன வார்த்தையே அவனுக்கு புரியாது. இவன் ஏதோ கிரிக்கெட் போறான் அப்படின்னு சொல்லி அதை மறந்துருப்பான். ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் கடத்தப்பட ஆரம்பிச்ச உடனே நம்ம காங்க இது எல்லாமே ஒண்ணா சேர்த்து இது ஒரு பிளான் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. அவன் ஒரு மாதிரி பதட்டமா இருப்பான். எங்க மாக்ஸிபியும் உண்மையிலே வந்து எல்லாரும் கடத்த ஆரம்பிச்சானோ, எல்லாரும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். இப்போ உடனே காரியம் சொல்லுவா, சரி உன்ன போய் நம்ம பாரு எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க, யாருக்கு எதுவும் கிடையாது, இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ, என்னோட ஆளுங்க எல்லாரும் பாத்துக்குவாங்க, நான் அந்த மாக்ஸிபியோங்க என்னோட அம்மா வந்து சேஃபா இருக்காங்கன்னு தெரியற வரைக்கும் நான் அவனை பிடிச்சு வைப்பேன். அதுக்கப்புறமும் நான் அவனை அடிப்பேன். அவனை என்னோட ஆசை தீர வரைக்கும் நான் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ, என்னோட அம்மா சேஃபா இருக்காங்கன்னு தெரியற வரைக்கும் நீங்க வந்தவே கூடாது, இங்க இருந்து போயிட்டு நம்ம சொல்லிருப்பா. அப்பதான் நம்ம காங்க அந்த அட்டாக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல தப்பிச்சு போயிருப்பா. அவன் இவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருப்பான். நம்ம காரியங்க அவளா கூப்பிடாத வரைக்கும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். இப்போ நம்ம காரியம் கூப்பிட்ட உடனே இந்த இடத்துக்கு வந்தா. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த உடனே நம்ம மாக்ஸிபியோங்க சொல்லுவா, பரவாயில்ல நீங்க உண்மையிலே ஒரு பெரிய பிளான் போட்டு என்னையே பிடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அது உண்மையிலே எனக்கு இம்ப்ரெஸ்டா இருந்துச்சு. ஆனாலும் நான் தான் இதே ஆளு உனக்கு தெரியுமா, நான் தான் அந்த ஆளுன்றது உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த மாதிரி மாஸ்க மார்க்கெட்ல கேட்டா யார் வேணாலும் காசு கொடுப்பாங்களே, இப்ப என்ன எப்படி கன்ஃபார்ம் பண்ண போற அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோ எப்படி தெரியுமா கன்ஃபார்ம் பண்ணுவா, அந்த இடத்துல இருந்து வேகமா ஒரு கட்டையை வேகமா அடிப்பான். இப்ப நம்ம மாக்ஸிபியோங்க அந்த கட்டையை வெட்டிடுவான். கரெக்டா அந்த கட்டைக்கு பின்னாடி அடுத்து நம்ம காங் வந்து நிப்பான். இப்ப நம்ம காங் அவன் கூட சேர்ந்து ஒரு கீ கிளாஷ். இத பண்ண உடனே நம்ம காங் தன்னோட கையை பார்த்துட்டு எனக்கு என்னமோ நீ தான் தோணுது அப்படின்னு சொல்லுவா. இப்ப மாக்ஸிபியோங்க தான் அவன் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டானா, அவ்வளவுதான். இப்ப அங்க இருந்து ஜம்ப் பண்ணி நேரா மாக்ஸிபியோங்க அடிக்கிறதுக்காக ஒரு ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு வருவான். நம்ம மாக்ஸிபியோங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருவான். ஆனா அந்த இடம் தப்பிக்காது, மொத்த இடத்தையுமே உடைச்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் இது, பெரிய இம்பாக்ட் இருக்கும். இப்ப இவன் அடிச்சு சுத்தி இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே சதறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அடி தான் கொடுத்திருப்பான். இப்ப இதுல இருந்து நம்ம மாக்ஸிபியோங்க தப்பிச்சிருவான். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும், ஏன்னா இவ்வளவு பவர் இருக்குல்ல. ஆனா அடுத்த ஷாக் எப்ப தெரியுமா, அங்க நிக்கிற நம்ம கோஸ் டக்கு ஒரு செகண்ட்ல மறைஞ்சு இவன் முன்னாடி வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம மாக்ஸிபியோங்க இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இருந்தாலும் அந்த அட்டாக் பிளாக் பண்ணிடுவான். இப்ப மாக்ஸிபியோங்க பின்னாடி போன உடனே தான் யோசிப்பான், இப்ப உண்மையிலே இவன் பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கான் அப்படின்னு. அப்ப அந்த டார்க் ஃபீல்ட் ஸ்ட்ரைக் அவன் ஃபுல் பவர்ல யூஸ் பண்ணல, அவன் நான் பாக்குறேன்றதுனால அதோட பவர் கம்மி பண்ணிருக்கான். இருந்தாலும் இந்த அளவுக்கு பவர் எப்படி இவனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம மறுபடியும் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து இவனோட மூஞ்சி மேலேயே ஒரு அடி அடிப்பான். அந்த அடிக்கு திருப்பி மாக்ஸிபியோங்க பின்னாடி போவான். இப்ப அவன் கரெக்ட்டா போய் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்ட்டா திரும்பி அவனோட பைக்ல வந்து அடிப்பான். இந்த அடிக்கு இன்னும் ரொம்ப பின்னாடி போயிடுவான் நம்ம மாக்ஸிபியோங்க. இப்ப மாத்தி அவனுக்கு டைம் கொடுக்காம அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம கோஸ். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த காரியங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன இருந்தாலும் அவனோட கண்ட்ரோல் கீழ தான் இருக்காங்கல்ல, அந்த காரணத்தினால அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கோஸ் இருக்கிற பக்கமா வர ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம காரியம் அதை தடுத்து நிறுத்திடுவா. உங்களோட எதிரி உங்க கண்ணு முன்னாடி இருக்கும்போது அங்க எங்க வேடிக்கை பாக்குறீங்க, ஏன் கூட சண்டை போடுங்கன்னு சொல்லி நம்ம காரியம் மறுபடியும் அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம மாக்ஸிபியோங்க இருக்கிற இடத்துல நம்ம கோஸ் வந்து பாப்பான். அவனோட கேப் மட்டும் தான் இருக்கும், ஆள இருக்க மாட்டான். அவன் சைடுல தான் எங்க ஒளிஞ்சிருக்கான்றது நம்ம காங்க நல்லாவே தெரியும். இப்ப நம்ம காங்க பார்த்த உடனே மாக்ஸிபியோங்க அங்க வந்து சொல்லுவா, என்ன நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டியோ, கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கியோ அப்படின்னு. ஒருவேளை உன்னை நான் கொல்ல ட்ரை பண்ணிருந்தேனா, ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. என்னது என்ன கொல்ல ட்ரை பண்ணிருந்தாவா, அப்ப நீ இப்ப என்னை கொல்ல ட்ரை பண்ணலையா, அப்ப இங்க இருந்து நான் ஓடி போயிடுறேனே, நீ ரொம்ப பயமுறுத்துற, நான் இப்படியே ஓடி போயிடுறேன் என்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாக்ஸிபியோங்க சும்மா கலாய்க்கிற மாதிரி கேட்பான். இப்போ உடனே நம்ம காங் இல்ல உன்னை ஓடவும் விட மாட்டேன்னு சொல்லிடுவான். என்ன ஓடவும் விட மாட்டேன், அப்ப என்னை கொல்லவும் மாட்டேன், அப்ப உனக்கு என்கிட்ட இருந்து அப்படி என்னதான் வேணும், நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு இந்த மாக்ஸிபியோங்க
மார்க்ஸ் கேட்கும்போது நம்ம காங் என்ன சொல்லுவானா, மிச்சம் ரெண்டு பேர், அந்த ஹியோல்பி அந்த குவான்சா, அவங்க ரெண்டு பேர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் என்கிட்ட நீ இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ, அவங்க ரெண்டு பேர் பத்தியா? அப்ப அவங்க ரெண்டு பேர் பத்தி சொல்லிட்டா என்ன உயிரோட விட்டுருவியா? என்ன எதுவும் பண்ண மாட்டியான்னு கேட்கும்போது, இல்ல அப்பயும் உன்னை கொல்லுவேன், என்ன கொஞ்சம் வலிக்காத மாதிரி கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இது கேட்டோனே மார்க்ஸ் நீ ரொம்ப தான் என் மேல கருணை காட்டுற, இப்போ என்ன உன்னோட கருணைக்காக நான் உன்னோட கால விழுகணும்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு ரெண்டு ப்ரொஜெக்டைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவா. இதுல இருந்து நம்ம காங் தப்பிச்சிருவான். தப்பிச்சு அடுத்த செகண்ட் இந்த மார்க்ஸ் பின்னாடி இருந்து வந்து நம்ம காங் அட்டாக் பண்றதுக்காக வருவான். இப்போ நம்ம காங் தன்னோட இன்னொரு கை வச்சு இவனோட உடம்புல கை வச்சு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் நினைப்பா. ஆனா அப்பதான் நம்ம காங் இவன் போட்டுக்கிற அந்த ஆர்மரை கவனிப்பா. ரொம்ப வித்தியாசமான பிளாக் கலர் ஆர்மரை போட்டுப்பா. இப்போ நம்ம மார்க்ஸ் இது என்னன்றத சொல்லுவா. இது டிராகன் செயின் ஆர்மர். இந்த மார்ஷியல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் காடோட ஆர்மர்னு சொல்லுவாங்க. இதால எந்த ஒரு அட்டாக்கா இருந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மர். இப்போ இந்த ஆர்மர் போட்டு வந்திருப்பான். இப்போ அடுத்து மார்க்ஸ் அட்டாக் பண்ணுவா. அட்டாக் பண்ண உடனே நம்ம காங் அந்த அட்டாக்ல இருந்து பின்னாடி தப்பிச்சிருவா. ஆனா அந்த அட்டாக் மறுபடியும் நம்ம காங் மேல வந்து படும். தான் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சோமே, அப்புறம் இருந்து எப்படி எனக்கு காயப்பட்டுச்சு நம்ம காங் ஒரு மாதிரி டென்ஷன்ல யோசிச்சிட்டு இருப்பான். இப்போ காங் அட்டாக் பண்றதுக்காக நம்ம மார்க்ஸ் பக்கத்துல வருவா. நம்ம காங் அந்த அட்டாக் பிளாக் பண்ணி கரெக்ட்டா பின்னாடி ஜம்ப் பண்ணுவா. இப்போ மார்க்ஸ் மறுபடியும் தன்னோட காலை வச்சு அதே மாதிரி இன்னொரு அட்டாக் கொடுப்பா. ஆனா இந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம காங் தப்பிச்சிருப்பான். ஆனா இந்த ஒரு அட்டாக் மேல படும். அவனுக்கு காயம் ஆயிருக்கும். இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது எப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிப்பா. இப்போ மறுபடியும் நம்ம காங் பின்னாடி ஜம்ப் பண்ணிருப்பா. அப்ப இந்த மார்க்ஸ் திரும்பி இந்த காங் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மொத்த இடத்தையுமே ஒரு மாதிரி ஆக்கிடுவா. நம்ம காங் இருந்த இடத்து கூட எப்படி இவ்வளவு தூரத்துல கூட அவனோட அட்டாக்ஸ் வர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிப்பா. அப்பதான் நம்ம காங் கரெக்ட்டா கவனிப்பா. அவனோட கையிலயும் சரி காலையும் சரி அந்த விப் இருந்துச்சுல, அந்த டிராகன் விப், அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறத கவனிப்பா. இப்பதான் நம்ம காங்க்கு புரிய வரும், இவன் அந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி அந்த டிராகன் விப்பை யூஸ் பண்ணி அதை அஃபென்சிவாவும் யூஸ் பண்றான். அந்த காரணத்தினால தான் அவனோட கை போக முடியாத இடத்துல கூட இந்த விப்பை எக்ஸ்ட்ராவா கொண்டு போறான். அப்ப அது இன்னும் அதிகமான அட்டாக் ரேடியஸ் உருவாக்குது. இதுல தான் நம்ம காங் ரெண்டு முறையும் மாட்டிக்கிட்டா. இப்போ ஓகே மார்க்ஸ் கேப்பா, என்ன இத பார்த்து நான் டிராகன் ஆர்மர்னு சொன்ன உடனே இது வெறும் ஆர்மரா மட்டும் தான் செயல்படும் நீ நினைச்சியா? இது அஃபென்சிவா யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? என்ன நீ பாராசைட் வேனம் பத்தி கேள்விப்பட்டிருப்ப. கண்டிப்பா அந்த மாஸ்டர் சொல்லிருப்பாரு. ஆனா இத பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த செத்ததுக்கு அப்புறம் தான் நான் இதையே எடுத்து உருவாக்குனேன். இப்போ முதல்ல நீ சொன்னதுக்கு வருவோம். நீ என்ன சொன்ன? நீ நினைச்சா என்ன கொண்ட முடியும். அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸோட நீ பேசுற. என்ன நான் இன்னும் ட்ரை பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே உனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸா? நான் அந்த நீ உங்களோட போய் சண்டை போட்டேன். அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ல இருக்கிற எந்த டெக்னிக்காலையும் இந்த ஆர்மரை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஏன் இது இனியார உனக்கு புரிஞ்சிருக்கணுமே. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண போற? இன்னும் என் கூட சண்டை போட போறியா, இல்ல என் கால்ல விழுந்து இப்பவே உன்னோட உயிருக்கு கெஞ்ச போறியா? நீ எதை பண்ணாலும் சரி, ஒருவேளை நீ ரெண்டாவது விஷயத்தை பண்ண போற அப்படின்னா கண்டிப்பா போனா போதுன்னு உன்னை விட்டுறேன். ஏன்னா என்ன இருந்தாலும் என்னோட ஜூனியர் தானே அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருப்பான். இப்போ அவனை பார்த்து சொல்ல ஆரம்பா, நீ இருக்கிறதே ஒரு டேலண்டடான வாரியர். ஒருவேளை நீ நடந்திருந்தீனா கண்டிப்பா நீ ஹெவன்லி டிஸ்ட்ராயரை சக்சீட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நீ இந்த மாதிரியான தந்திரத்திலையும் உன்னோட வெப்பன்ஸ்லயும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண. இந்த மாதிரியான விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண. ஒருவேளை உன்னோட ஸ்கில்ஸ்ல மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தா கண்டிப்பா அடுத்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரா நீ மாறி இருப்ப. நான் இப்பயும் சொல்றேன், ஒருவேளை நீ எனக்கு அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னீனா நான் இப்பயும் என்னோட வார்த்தையை காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே இந்த மார்க்ஸ் ரொம்ப கோவம் வரும். இவனுக்கும் இவனை பார்க்கும்போது, அதாவது நம்ம காங்க பார்க்கும்போது ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட ஞாபகம் தான் வரும். ஏற்கனவே குய் இதே மாதிரி தான் யோசிச்சான். இப்போ இவனுக்கு எப்படி தெரியுமா தோணும்? இந்த ஆட்டிடியூடும் சரி அந்த டோனும் சரி ஹெவன்லி டிஸ்ட்ராயர் பேசுற மாதிரியே இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற பவர் இருக்கிறதுனால அவர் மத்தவங்க எல்லாருமே தனக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் பாப்பாரு. அவர் பேசுறதே உங்களுக்கு அப்படிதான் தோணும். இப்போ நம்ம காங் பேசுறதும் அதே மாதிரி தான் இருக்கு. நீ அவரை அப்படியே உரிச்சு வச்சிருக்க. சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ அந்த வாய்ப்பு அப்படியே தூக்கி போட்டுட்ட குழந்தை. இப்ப நீ என் கூட சண்டை போடணும் தானே நினைச்ச? அந்த சண்டை யாரும் போட சொல்லி டக்கு ஒரு சரக்கு போடுவா. போட்ட உடனே ஒரு ரெண்டு பாராசைட் வேணும் நம்ம காங்க்கு பின்னாடி வரும். இப்ப நம்ம காங் கேப்பா, அந்த ஆர்மரை பத்தி அவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இப்ப இந்த பொம்மையை வச்சு சண்டை போடுறதுக்கு தான் இவ்வளவு பண்ணியா என்ன அப்படின்னு. இப்போ உடனே அவனும் எல்லா பொம்மையும் ஒரே மாதிரி நினைக்காது, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லுவான். சொன்ன உடனே கரெக்டா அந்த ரெண்டு பொம்மையும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வருங்க. அதாவது அந்த ரெண்டு பாராசைட் வேணும் நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த ரெண்டையும் பேரலைஸ் பண்ணனும் ட்ரை பண்ணுவா. கரெக்டா அவன் சான்ஸ் எடுக்கும்போது இந்த மார்க்ஸ் இருக்கால தன்னோட விப்பை வச்சு அந்த ரெண்டு பாராசைட் வேணும் செய்யும் வெட்டிடுவான். அதுங்க ரெண்டோட லைஃபையும் புடிங்கிடுவா. அவ்வளவுதான். இப்ப அதுங்க ரெண்டு செத்துருச்சுங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும்? அதுங்க ரெண்டு பக்கத்துலயே வெடிக்க போகுதுங்க. அதுங்க கிட்ட அந்த புகையை பார்த்த உடனே நம்ம கோசுக்கு தெரிஞ்சிரும் இதுங்க வெடிக்க போகுதுங்க. உடனே தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி வால் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஏர் அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்கி ஒரு பேரியர் அங்க கிரியேட் பண்ணிடுவா. இப்போ அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடும். அதுங்க ரெண்டு வெடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே வரும். இப்போ பேரியர் வச்சு தடுத்திருந்தாலும் அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த காரணத்தினால ரீகாயில்னால ரொம்ப தூரம் தள்ளி வந்து விழுந்திருப்பா நம்ம கோசு. இப்போ அந்த ரெண்டு பாராசைட் வேணும் வந்துச்சுல, அதுல ஒன்னு கிட்ட இருந்த அந்த கை இருக்குல, அது அப்படியே வெட்டி அந்த ஸ்வாடோட அங்க வந்து கிடக்கும். இதை நம்ம கோசு பாத்துருவா. இப்போ அந்த கை எடுத்து நல்ல வேகமா நம்ம மார்க்கெட் நோக்கி தூக்கி போடுவா. அதை தூக்கி போட்ட உடனே இப்போ அந்த கத்தி எடுத்துட்டு வந்து முன்னாடி குத்தி வந்து நிப்பா நம்ம கோசு. இப்போ அவனை பார்த்து சொல்லுவா, நீ ரொம்ப தந்திரக்காரன், ரொம்ப கேவலமானவன் எனக்கு தெரியும் தான். ஆனா உன்னோட ஆட்களையே இந்த மாதிரி உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவங்களா உன்னோட ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. இது கேட்டது மார்க்ஸ் என்னது என்னோட ஆட்களா? நான் சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அடிமைகள் அதுங்கள என்னோட ஆட்கள் சொல்றியா? நான் எதிர்பார்த்ததை விட அதுங்க உன்னோட உடம்புல ரெண்டு ஸ்கிராச்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டுச்சுங்கல்ல, அதுவே போதும். அதுங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம காங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப நம்ம காங் அந்த ஸ்குவாட வச்சு இந்த விப்பை தடுத்துட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து நேரா நம்ம மார்க்ஸ் அட்டாக் பண்ணுவா. நம்ம மார்க்ஸ் அந்த ஆர்மர் கவர் பண்ண தன்னோட கையை வச்சு இந்த ஸ்குவாட பிளாக் பண்ணிடுவா. இப்போ மார்க்ஸ் பார்த்து சொல்லுவா, நீ மத்தவங்கள பத்தி சொல்ல விருப்பம் இல்லனா நீ சொல்ல தேவையில்ல, அவங்க ரெண்டு பேரையும் நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அவனோட கழுத்துல ஸ்லாஷ் பண்ணுவா. ஏன்னா அந்த இடத்துல தான் ஆர்மர் இல்ல. இருந்தாலும் கடைசி நேரத்துல இந்த மார்க்ஸ் என்ன பண்ணுவானா, அவனோட உடம்புக்கு கீழ இருக்கல அந்த ஆர்மர் இருக்கிற எல்லா இடத்தையும் அந்த டிராகன் விப் எல்லாத்தையும் மொத்தமா தன்னோட மூஞ்சி ஃபுல்லா கவர் பண்ணிடுவா. அதுல தன்னோட கழுத்தையும் கவர் பண்ணிடுவா. அந்த ஒரு காரணத்தினால அந்த ஸ்வாட் அந்த கழுத்துல பட்டு அப்படியே பாதியா உடைஞ்சு போயிடும். இப்போ இத பார்த்த உடனே நம்ம மார்க்ஸ் கேப்பா, என்ன இது எதுவுமே இல்லாத ப்ராடக்ட் பண்ணாத இடத்துல போய் நீ அடிச்சினா என்ன தோக்கடிச்சதா நினைச்சியா? நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டே. இப்போ நம்ம காங் உடனே மறுபடியும் அந்த ஸ்வாட் வச்சு திரும்பி எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிடுவா. இவன் அது பெருசா பிளாக் கூட பண்ண மாட்டான். ஏன்னா அந்த டிராகன் செயின் ஆர்மரை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லுவா. இப்போ உடனே நம்ம கோசுவை பார்த்து நான் தான் சொன்னேன்ல இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்க மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்பான். இப்போ நம்ம காங் உடனே
அப்ப நீ சொன்ன மாதிரி அது காடோட ஆர்மர், எது பண்ணாலும் உடையாது அப்படிதானே கேட்பான். இப்போ உடனே இதை கேட்டுட்டு மார்க் சேப்பியோங் சொல்லுவா, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஏன்னா நீ அந்த க்வி யோங் பண்ண தப்பே தான் பண்ற. உன்னோட ஸ்ட்ரென்த் வேணா நல்லா இருக்கு, ஆனா உன்ன க்வி யோங்கோட கம்பேர் பண்றது அவனுக்கு தான் அவமானம் நினைக்கிறேன். ஏன்னா அவன் அட்லீஸ்ட் இந்த ஆர்மருக்கு கொஞ்சமாவது டேமேஜ் கொடுத்தா. ஆனா நீ என்னமோ உன்னோட எனிமிக்கு உன்னை எதிர்த்து சண்டை போற உன்னோட எதிரிக்கே சிம்பதி காட்டுற. அந்த கடைசி காலத்துல என்ன யோசனை தெரியல. உன்ன மாதிரி ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு எதிராக அமைச்சிருக்காரு. நீ சாபேச்சின தோக்கடிச்சு தெரிஞ்ச உடனே நானும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் தான். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதுகு இருக்குல அங்க இருக்கிற ரெண்டு வெப்ப சாலிடா மாத்தி அது ரெண்டுத்தையும் கையில ஸ்வாட் மாதிரி எடுப்பான். இப்ப நம்ம காங்க பார்த்து சொல்லுவான், உன் கூட சண்டை போறது இனிமேல் எக்ஸைட்டிங்கா இல்ல, உனக்கு பதிலா அந்த பேக்மா வேலியோட லீடரோட போய் சண்டை போடணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவை தாண்டி வரமாட்டான் தோணுது அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே காங்கு கேட்பா, என்னது பேக்மா வேலியோட லீடர் காயோங்கும் அவங்க அம்மாவுமா என்ன சொல்ற அப்படின்னு. ஓ உனக்கு தெரியாதா, அவங்க அம்மாவை நீ பார்க்கவே இல்லையா என்ன, ஒருவேளை அவங்க அம்மாவை பார்த்ததுனால இல்லாதனால உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே அங்க பார்த்தது அவங்க அம்மா தான் அப்படின்னா, ஆனா அந்த காரியம் அப்படி சொல்லலையே, அவங்க அம்மா ஏதோ ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்காங்க, அதனால தான் அவங்க அம்மாவை வந்து காப்பாத்த போறேன், அதனால தான் என்ன வெயிட் பண்ண சொன்னா. இப்போ இங்க சம்பந்தமே இல்லாம எப்படி அவங்க அம்மா சண்டை போறாங்க, அப்போ போய் சொல்லிட்டாலும் யோசிக்கும் போது அவங்க அம்மாவுக்கு நான் பாராசைட் வேலை கொடுத்துட்டேன் இந்த மார்க் சேப்பியோங் சொல்லுவா. உனக்கு தான் தெரியும்ல அந்த பாராசைட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்படின்னா அந்த பேக்மா வேலியோட லீடர் இங்க வரணும் அப்படின்னா அவங்க அம்மாவை கொண்டுதான் ஆகணும். அப்படி இல்லாம ஒருவேளை அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சு அவங்க அம்மாவுக்காக இவளே செத்து போனாலும் செத்து போகலாம், யாருக்கு தெரியும். அம்மா பாசம் அம்மா பொண்ணோட பாசத்துக்குள்ள நம்மளால போக முடியாதுல, ஒருவேளை இங்க வரது அவங்க அம்மாவா கூட இருக்கலாம். அப்படி எது வந்தாலும் சரி கண்டிப்பா அதை பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பான். இப்போ உடனே நம்ம கோசுவோம், ஆமா என்னால இனிமேல் முடியாது, மாஸ்டர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவா. டக்குனு அந்த ஸ்வாட் இவனை நோக்கி வேகமா தூக்கி போடுவா. இப்போ தூக்கி போட்ட உடனே நம்ம மார்க் சேப்பியோங் அந்த ஸ்வாட் தடுத்துருவா. இப்போ அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து இவன் தடுத்து அந்த போச்சு அந்த ஸ்வாட் அதை பிடிச்சு திரும்பி நம்ம மார்க் சேப்பியோங் வெட்ட ஆரம்பிச்சிருவான். நம்ம மார்க் சேப்பியோங் பெருசா பிளாக்லாம் பண்ண மாட்டான், ஏன்னா அந்த டிராகன் செயின் ஆர்மரை எல்லாத்தையும் தடுத்து நடப்பான். திரும்பி அவனை எல்லா பக்கம் வந்து வெட்டிக்கிட்டே இருப்பான். கரெக்டா அவனோட வயித்துல பஞ்ச் பண்ணிட்டு அந்த ஸ்வாட சுத்த ஆரம்பிச்சிருவான். அப்படி நம்ம காங் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்வாட் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த இம்பாக்ட்ல நம்ம மார்க் சேப்பியோங் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருவான். இப்போ நம்ம காங் அந்த ஸ்வாட பார்த்தா ஃபுல்லா உடைஞ்சு போயிருக்கும், சின்ன ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம மார்க் சேப்பியோங் உடனே சிரிக்க ஆரம்பிச்சு அந்த 12 ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் வச்சு க்வி யோங் அடிக்கும் போதே இந்த ஆர்மருக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்வாட வச்சு இந்த ஆர்மரை உடைச்சிட முடியும் நினைச்சியா என்ன, நீ உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு காட்டுறேன் உன்னோட மாஸ்டர் அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கேவலமானதுன்றத நான் இத வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அது வேஸ்ட்ன்றதை இப்பவே உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லுவா. இது கேட்டோனே நம்ம காங் அமைதியா சொல்லுவா, ஆமா நீ என்னைக்காவது என்னோட மாஸ்டரோட சண்டை போட்டிருக்கியா, இல்ல என்னோட ஃபுல் பவர்ல நீ என்ன சண்டை போட்டிருக்கியா என்ன, எங்களோட ஸ்கில்ஸ் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். இது கேட்ட உடனே திரும்பியும் அவனுக்கு அதே கோவம் வரும். அவன் ஹெவன்லி டிஸ்ட்ராயர் மாதிரியே பேசுறான்னு தெரிஞ்ச உடனே நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு இந்த மார்க் சேப்பியோங் யோசிப்பா. இப்போ நம்ம காங் மறுபடியும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த தடவை நம்ம காங் கரெக்ட்டா பல்வரைசிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணுவா. இது ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக். இத வச்சு அவனோட வயித்துல கரெக்ட்டா அடிச்சிட்டு திரும்பி 1 இன்ச்ல ஒரு பஞ்ச். இப்போ இந்த அடி வாங்குன உடனே மார்க் சேப்பியோங் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவா. திரும்பி அவன் பக்கத்துல போய் திரும்பி அடுத்த கை வச்சு 1 இன்ச்ல ஒரு பஞ்ச். இப்போ திரும்பி அதே விஷயத்தை தான் பண்ணுவா. இப்போ உடனே மார்க் சேப்பியோங் சொல்லுவா, நான் தான் சொன்னேன்ல இது வொர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு, நீ எத்தனை தடவை வேணாலும் ட்ரை பண்ணி பாரு, உன்னோட ஸ்வாட வச்சு உடைக்க முடியாதத உன்னோட கையை வச்சு உடைச்ச முடியும் நினைச்சியா என்ன, உன்னால முடியவே முடியாதுன்னு தான் சொல்லுவா. இப்போ இந்த கையில நம்ம காங் அடிச்சால அடிக்கி அந்த ஆர்மர் உடையும். இத பார்த்தோனே தான் நம்ம மார்க் சேப்பியோங்க்கு இந்த ஃபைட்லயே முதல் முறையா பயம் வர ஆரம்பிக்கும். நமக்கு முதல் முறையா அவனுக்கு பயம்னா என்னன்றத காட்ட ஆரம்பிப்பான். ஏன்னா அடிச்ச அடி அப்படி. இப்போ அந்த அடிச்ச அடிக்கு நம்ம மார்க் சேப்பியோங் ரொம்ப பின்னாடி போய் விழுந்துருவான். நம்ம மார்க் சேப்பியோங் அந்த அடிச்ச இடத்துல உடைஞ்சு போன ஆர்மர் எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிற இடத்துல இருக்க அந்த டிராகன் வெப் வச்சு கவர் பண்ணிடுவான். இப்போ நம்ம காங்க பார்த்து இது வெறும் பல்வரை ஸ்கில் தானே, இந்த பல்வரை ஸ்கில் மொத்த பவர் 12 ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ல பேசிக் ஸ்கில். ஆனா அந்த ஒரு ஸ்கில்ல வச்சு இந்த டிராகன் செயின் ஆர்மரை அவன் உடைச்சானா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் கிட்ட எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு யோசிப்பா. அவன் கண்ணுல கோவமும் இருக்கும், இன்னொரு கண்ணுல குழப்பமும் இருக்கும். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. இருந்தாலும் அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சண்டை போட வருவா. இப்போ தன்னோட அந்த உருவத்தை மாத்த ஆரம்பிப்பா. அந்த டிராகன் வெப்பை எக்ஸ்டெண்ட் பண்றது மூலமா தன்னோட உருவத்தை மொத்தமா மாத்தி ரொம்ப வித்தியாசமா வந்து நிப்பா. இப்போ நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவா, ஒரு சாதாரண மனுஷன் நீ இந்த காடி ஆர்மரை உடைக்க முடியும்னு நினைச்சியா, உன்னோட ஸ்கில்ஸ் வச்சு இதை உடைக்கவே முடியாது அப்படின்னு. அந்த வெப்பை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அவளை அட்டாக் பண்றதுக்காக வருவா. நம்ம ஹீரோ பக்கத்துல அந்த வெப்பு வந்த உடனே அவன் அசையவே மாட்டான், அப்படியே நிப்பான். கரெக்டா தன்னோட கீயை மட்டும் ரைஸ் பண்ணுவா. அந்த வெப்பு எதாலையுமே நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவனோட கீயை ரைஸ் பண்ணி வச்சிருப்பான். இப்போ நம்ம இந்த மார்க் சேப்பியோங் பக்கத்துல வந்ததும் அவனோட கையை பிடிச்சு கரெக்டா அவனோட மூஞ்சில அடிச்சு அவனோட மூஞ்சி ஒரு மாதிரி குழப்பிடுவான். திருப்பி அவனோட கையையும் உடைச்சு அவனை திருப்பி வயித்துல அடிச்சு அங்க இருந்து தள்ளிடுவான். இப்போ நம்ம மார்க் சேப்பியோங் ஒரு மாதிரி டிஃபார்ம் ஆகி கிடப்பா. அந்த ஆர்மர் வச்சு மொத்தமா அவனோட பாடியை ரெக்கவர் பண்ணி மறுபடியும் எந்திரிச்சு நின்றுவா. ஆக்சுவலா இந்த ஆர்மருக்கு அந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கு, அதனால தான் இவர் இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அடி வாங்குனது என்னமோ வாங்குனதா அவனுக்கு ரத்தம் வரதா செய்யும். என்ன அந்த டேமேஜ் அவனால ஓரளவு ரெக்கவர் பண்ண முடியும் அந்த ஆர்மர் வச்சு. இப்போ மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிற மார்க் சேப்பியோங் சொல்லுவா, இல்ல இது இன்னும் முடியல, நான் இன்னும் இந்த காடி ஆர்மரோட பாதி பவர் கூட யூஸ் பண்ணல, நான் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த ஆர்மர் வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பா. இந்த தடவை பெரிய விப் மாதிரி எடுத்துட்டு வராம தன்னோட கை கிட்ட மட்டும் பிளேட்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ முடிஞ்சா இப்போ வந்து சண்டை போடுன்னு நம்ம காங்க பார்த்து சொல்லுவா. நம்ம காங்க உடனே என்னது உன்னால மூவ் பண்ண முடியும் நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. சொல்லிட்டு தன்னோட கீ ரைஸ் பண்ண ஆரம்பா. ஏற்கனவே பேக்மா வழியில பண்ணால அதையே பல மடங்கு அதிகமான ஃபோர்ஸோட பண்ணுவா. இப்போ அவன் முன்னாடி நிக்கிறவன் அந்த மார்க் சேப்பியோங் அவனால நிக்கவே முடியாது, கரெக்ட்டா கீழ போய் விழுந்துருவான். ஏன்னா அந்த அளவுக்கு கீ இருக்கும். அந்த மார்க் சேப்பியோங்கால தலையை கூட தூக்கி பார்க்க முடியாது, ஏன்னா அவன் சுத்தி இருக்கிற கீ அந்த அளவுக்கு அவனை டாமினேட் பண்ணும். இப்போ மார்க் சேப்பியோங் சொல்லுவா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, இதை என்னால நம்பவே முடியல. அந்த சண்டை போட்டி அந்த சாபேச்சியோன் அந்த ஆள் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது, நீ அவரே கஷ்டப்பட்டு தான் தோக்கடிச்ச, அப்படி இருக்கிறப்ப நாங்க தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லுவா. இப்போ உடனே நம்ம காங்க கேட்பா, என்னது அந்த சாபேச்சியோனா அவர் கூட சண்டை போடும்போது அவர் இதை விட ஸ்ட்ராங்கான ஆள் தான், ஆனா என்ன பிரச்சனைனா அன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் எங்களுக்கு அவசியமே இல்ல, அதனால நான் ஃபுல் பவர் அன்னைக்கு சண்டை போடவே இல்ல, அது என்னோட ஃபுல் பவர் கிடையாது. ஆனா உங்ககிட்ட நான் அந்த மாதிரி சண்டை போட போறது இல்ல, ஏன்னா உங்க எல்லாரையும் நான் கொல்ல தான் போறேன். அப்படி இருக்கிறப்ப ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட நான் ஈஸியா சண்டை போட்டு என்ன ஆக போகுது, அதுவும் இல்லாம நீ உன்னோட தேவைக்காக அப்பாவி மக்களை கொல்ற ஆளு, உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன், உன்னை கண்டிப்பா கொல்லுவேன்னு சொல்லுவா. இப்போ உடனே திரும்பி மார்க் சேப்பியோங்க பார்த்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வெனமஸ் பாராசைட் இருக்கே அது எல்லாமே அதோட கிரியேட்டர் செத்து போயிட்டா அதுங்க எல்லாம் யூஸ் ஆகாம போயிடுங்க தானே, அதுங்க எல்லாமே செத்துருங்க தானே. இப்போ உன்னோட உயிரை கொடுத்து நீ பண்ண பாவங்களுக்கு நீ தண்டனை அனுபவிக்க போறேன்னு சொல்லுவா.
இப்போ உடனே இதை கேட்டுட்டு மார்க்ஸ் சிரிக்க ஆரம்பா. என்ன சொன்ன? அப்பாவி மக்களை கொல்றேனா? யாரு? நானா? இததான் உன்னோட மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட மாஸ்டர் இருக்காரு அந்த டோக்கியோரியோங், அவர் அளவுக்கு இது வரைக்கும் கொண்டவங்கள யாரையும் நானே பார்த்தது கிடையாது. ஏன் 5 வில்லேஜ் ஒரு கேசல், அத்தனை இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட சரண்டர் ஆனாங்க, அவரை பார்த்து பயந்து சரண்டர் ஆனாங்க. ஆனா அப்பையும் கூட அத்தனை பேரையும் கொன்னாரு. இந்த இடத்துல தான் கொண்டு குவிச்சாரு. எதுக்குன்னு தெரியுமா? ஏன்னா அவர் யாருன்றதை காட்டணுன்றதுக்காக. இப்போ நீ நின்னுக்கிட்டு இருக்கிற இடத்துல எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவன் கேட்பா. இப்போ இது கேட்ட உடனே நம்ம ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு இவ்வளவு நேரம் அவன் கீயை வச்சு டாமினேட் பண்ணால, அந்த கீயை விளக்கிடுவான். இப்போ டக்குன்னு இதான் சான்ஸ் யூஸ் பண்ற நம்ம மார்க்ஸ் கரெக்டா தன்னோட 2 ஸ்வாடையும் நம்ம காங்க நோக்கி த்ரோ பண்ணிடுவான். இப்போ உடனே மார்க்ஸ் சொல்லுவான், உன்னோட எனிமி சாகற வரைக்கும் அவன் மேல இருந்து கண்ணை எடுக்கவே கூடாது, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அந்த கவனம் ஓட்ட இல்ல போல அப்படின்னு. இப்போ உடனே நம்ம காங்க அந்த 2மே அவன் மேல வந்து குத்த விட்டுருக்கவே மாட்டான். அது 2த்தையும் கரெக்டா தன்னோட கையை வச்சு பிடிச்சிருப்பான். இப்போ நம்ம மார்க்ஸ் பார்த்து சொல்லுவான், எனக்கு தெரியும் அது எல்லாத்தையுமே நீ அதனே கரையா கட்டி விட்ட, என்னோட மாஸ்டர் அப்படி பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மார்க்ஸ் மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்பான். இந்த தடவை அடிக்கிற அடியில அந்த ஆர்மரை மொத்தமா உடைக்க ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த காரியோங்க அவங்க அம்மாவோட பேட்ல காட்டுறாங்க. அவங்க அம்மா கரெக்டா காரியோங்க ஒரு பெரிய அட்டாக் வச்சு வெட்டிடுவாங்க. நம்ம காரியோங்க அந்த துணியை வெட்டப்பட்டுரும். நம்ம காரியோங்க அப்படியே மொத்தமா ஸ்லைஸ் ஆயிடுவா. இப்போ இத பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிரும். காரியம் இந்த அட்டாக் நீ பிளாக் பண்ணிருக்கலாமே, ஏன் பிளாக் பண்ணாம விட்ட, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் அந்த பாராசைட் வேனமோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் அவங்க அம்மா இன்னமுமே அவங்களோட கான்ஷியஸ்னஸ்ல இருக்காங்க. சோ தன்னோட பொண்ணை தன்னோட கையாலே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும். ஆனா அந்த நேரத்துல அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும், அவங்க பாக்குறது காரியம் கிடையாது, அவளோட ஆஃப்டர் இமேஜ் மட்டும் தான். ஏன்னா உண்மையான காரியம் எப்பயோ அவங்க அம்மாவுக்கு பின்னாடி வந்திருப்பா. இப்போ அவங்க அம்மாவுக்கு பின்னாடி இருந்து கரெக்டா அவங்க அம்மாவோட உடம்பு மேல கையை வச்சு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவா. இது ஒரு பேரலைசிங் அட்டாக். இந்த ஒரு பெரிய அட்டாக் பட்டதும் அவங்க அம்மா கீழ விழுந்துருவாங்க. அவங்க அம்மாவோட உடம்ப அவங்களால அசைக்கவே முடியாது. ஆக்சுவலா இந்த அட்டாக்கோட பேரு நர்வ் ஃப்ரீசிங் ப்ளோ. இது உடம்புல இருக்கிற எல்லா நரம்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி அது மூலமா ஒருத்தவங்களோட உடம்ப பேரலைஸ் பண்ணி வைக்கும். ஆனா இதையுமே அவர் ரொம்ப நேரமா யூஸ் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தா. ஏன்னா ஒருவேளை அதிகமான பவர் யூஸ் பண்ணிட்டா அப்படின்னா அந்த பாராசைட் டக்குனு வெடிச்சாலும் வெடிச்சிரும்ல, அதாவது யூசர் செத்துட்டாங்க அப்படின்னு. அதனால தான் கரெக்டா கால்குலேட் பண்ணி இதை யூஸ் பண்ணிருக்கா, கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணிட்டா. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இது மத்த பாராசைட் வேற மாதிரி இல்லாம இப்ப இவங்க அம்மா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. மார்க்ஸ் ஆர்டர் மீறினாலே அவங்க அம்மா உடம்புல இருக்க அந்த பாராசைட் வெடிச்சிரும். மார்க்ஸ் கொடுத்த ஆர்டர் என்ன, அவங்க பொண்ணனை கொல்லணும் அப்படின்றது. ஆனா இப்ப அவங்க அம்மா அந்த ஆர்டர் மீறிட்டாங்க, அதை சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த பாராசைட் அதை செத்ததா முடிவு பண்ணி உடனே அது வெடிக்க ஆரம்பிச்சிரும். இவங்க அம்மா உடம்புல இருந்து புகை வர ஆரம்பிச்சிரும். இப்ப நம்ம காயோக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஆனா அந்த நேரத்துல நம்ம காவோ அந்த இடத்துக்கு வந்துருவா. வந்து நீங்க கொஞ்சம் விலகுங்க, அந்த பாராசைட்டை நான் வெளில எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இருந்தாலும் நம்ம காவோ கிட்ட சோல் டெர்மினேட்டிங் ஸ்கில் இருக்கு. இப்ப அந்த ஸ்கில்ல வச்சு அந்த பாராசைட்டை மொத்தமா வெளில எடுத்துருவா. ஆக்சுவலா ஏதோ ஒரு சோலை வெளில எடுக்கிற மாதிரியான ஸ்கில் போல. ஆனா எக்ஸாக்ட்டா இந்த ஸ்கில்லோட ஃபுல் பவர் என்ன அப்படின்றது பத்தி நமக்கு தெரியல. இந்த ஸ்கில் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. இப்ப இந்த பாராசைட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றா. இப்ப அந்த பாராசைட் எடுத்ததும் அந்த தன்னோட கையில பிடிச்சிட்டு பக்கத்துல நடந்து போக ஆரம்பிச்சிருவா. ஏன் அப்படின்னா அந்த பாராசைட்டோட எக்ஸ்ப்ளோஷன் இருக்குல்ல, அத அவனால ஹேண்டில் பண்ண முடியாது, அத அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால உடனே அத வேற எதுலயே இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும். சோ அதனால வேற ஏதாவது ஒரு பொருளை இன்ஜெக்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி போயிட்டு நேரா பக்கத்துல இருக்கிற மரத்துல அந்த பாராசைட்டை இன்ஜெக்ட் பண்ணிடுவா. அப்படி இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த பாராசைட் மூவ் ஆரம்பிக்கும். இப்போ உடனே காரியோங்க பார்த்து சொல்லுவா, உடனே இங்க இருந்து போங்க அப்படின்னு. ஆனா காரியோங்க சொல்லுவா, அம்மா விட்டுட்டு எப்படி போறது, என்னால இங்க இருந்து போக முடியாது, அம்மாவால நடக்க முடியல, இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா காவோக்கு இது வெடிக்க போகுது நடக்கும் போது அது வெடிக்கவே வெடிக்காது. அந்த பாராசைட் வேனம் அந்த பக் அது வெடிக்காம அப்படியே இருக்கும். அது தூங்கிடுச்சு. நார்மலா இது எப்ப தெரியுமா தூங்கும், அதோட கிரியேட்டர் இறந்து போறப்ப மட்டும் தான். அப்ப அவரோட கிரியேட்டருக்கு ஏனாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம காவோ யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இன்னொரு பக்கம் இந்த லார்டானோ மத்த பேக்மா வேலையை செய்த ஆட்களும் நிறைய பாராசைட் வேனம்ஸோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அப்போ ஒரு கட்டத்துல இந்த பாராசைட் வேனம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறத இந்த லார்டானோ மத்தவங்களும் கவனிப்பாங்க. அதாவது அதுங்க எல்லாமே தங்களோட தலையை பிடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி சுத்துங்க. அதுங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த பக் தான் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பக் ஒருவேளை ஸ்லீப் ஆயிடுச்சுன்னா அப்ப அதோட கண்ட்ரோல் போயிடும்ல. அந்த காரணத்தினால தான் இதனால அதுங்களுக்கு என்ன பண்றதே தெரியாம இருக்கும். இத பார்த்த உடனே பேக்மா வேலையில இருக்கிறவங்க ஒருவேளை அங்க நடிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்ப இந்த லார்டானுக்கு மட்டும் தெரியும். நம்ம ஷோஜின் லெட்டர்ல அவன் எழுதிருப்பான், இந்த மாதிரியான பாராசைட் பக்க நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆக விடாம தடுக்கணும்னா அதோட கிரியேட்டரை காலி பண்ணணும்னு. அப்ப மார்க்ஸ் என்னாச்சு, அவன் எதுவும் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த லார்டான் உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்புவான். இப்ப இன்னொரு பக்கம் மார்க்ஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண உடனே அவனோட பாடி மொத்தமா ப்ளோ ஆயிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அட்டாக் தான் யூஸ் பண்ணா. இருந்தாலும் அப்சர்வேஷன் ஹாக்கி மாதிரி இந்த மார்க்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவா, கடைசி நேரத்துல இவன ஆர்மர் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னு சொன்னேன்ல, இப்ப அந்த ஆர்மரை வச்சு நம்ம கோஸோட உடம்ப சுத்த ஆரம்பிச்சிருவா. அப்படியே மொத்தமா நம்ம கோஸோட உடம்ப ஃபுல்லா கவர் பண்ணிடுவா. அப்படி கவர் பண்ண உடனே நம்ம கோஸ் வேற ஒரு இடத்துக்கு வந்துருவா. மொத்தமே பிளாக்கா இருக்கும். அந்த இடத்துல மார்க்ஸ் மட்டும் தெரியும். இப்ப இது மார்க்ஸ் மெமரியா தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு அங்க புரிஞ்சிடும். இப்ப இந்த மார்க்ஸ் தன்னோட தலையை எடுத்து கீழ வச்சு தரையில வச்சு யாரோ ஒருத்தர வணங்குவா. இப்ப அந்த வணங்கப்பட்ட ஆள் இருக்கால, அவர் தன்னோட கால் எடுத்துட்டு வந்து மார்க்ஸ் தலையில வைப்பாரு. பாகுபலி கட்டப்பாவோட தலையில கால் வச்ச மாதிரி. அப்பதான் நம்ம அது யாருன்றத பாப்பான். அது தன்னோட மாஸ்டர், அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர், சுப்ரீம் ஓவர்லார்ட். இப்ப இன்னொரு பக்கம் அவசரமா கட்டின குடிசையில நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு குகைக்குள்ள தான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பேக்மா வேலி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கடத்துனாங்கல்ல. நம்ம காங்க வந்து அதாவது இந்த பிளான்குள்ள கொண்டு வரணும், அதே மாதிரி அந்த மார்க்ஸ் ஏமாத்தணும், அந்த காரணத்துக்காக எல்லாரும் கடத்துனாங்கல்ல. அந்த கடத்தவங்க எல்லாரும் கொண்டு வந்து ஒரு குகைக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த குகையில அந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு அவசரமா ஒரு குடிசையை செஞ்சு அங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சமைச்சு தரது நம்ம அக்கா பாசம் தான். இப்ப நம்ம சமைச்சு எல்லாரும் கொடுத்த உடனே அந்த இடத்துல இருந்து வெளில போவா. இப்ப இவளை தடுக்கிறதுக்காக ஒரு 2 காட்ஸ் அங்க இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் பாத்துக்கிறதுக்காக. இப்ப அந்த 2 காட்ஸ்ல ஒருத்தன் இந்த ரின்னை தடுப்பான். இங்க என்ன பண்ற, இதெல்லாம் ஆபத்தான இடம், உடனே உள்ள போ அப்படின்னு. ஆனா அந்த இன்னொரு காட்டுக்கு நம்ம ரின்னை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும் இவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு. உடனே அவன் இல்ல மேடம் நீங்க போங்க, இவன் சும்மா புது பையன், இவனுக்கு தெரியாது, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க பக்கத்துல வரைக்கும் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவான். இப்ப ஏன் இந்த மாதிரி இவன் பேசுறான் அப்படின்னா, அந்த ஹோட்டலுக்கு நம்ம ரின்னை பிடிக்கிறதுக்காக போனாங்கல்ல, அந்த குரூப்ல இவனும் போயிருப்பான். அங்க போனப்ப நம்ம ரின்னோட இல்யூஷன்ல எல்லாரும் மாட்டாங்கல்ல, அதுல மாட்டினதுல இவனும் ஒரு ஆளு. அந்த காரணத்தினால தான் நம்ம ரின்னோட பவர் என்னன்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இப்படி பயந்துருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த லார்ட் டான் இருக்கான்ல, அவன் இந்த சண்டை நடந்த
இடத்துக்கு வருவான். எதுக்காக அப்படின்னா நம்ம மார்க்சியம் உண்மையிலே செத்துட்டானா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இப்ப அங்க வந்து பாப்பா. ஆனா அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கிறத அவன் கவனிப்பா. அது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ரெண்டே ரெண்டு கால் மட்டும் தான் இருக்கும். அந்த காலுக்கு மேல எல்லாமே ஆர்மரா மாறி அது ஆப்போசிட்ல இருக்கிற ஆள மொத்தமா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். இது யார் அப்படின்னா மார்க்சியம் தான். அவன் தான் ஆர்மரா மாறி நம்ம கோசுவ மொத்தமா அப்படியே பிடிச்சு வச்சிருக்கான். இப்ப நம்ம கோசுவ ஒரு மெமரியில ட்ராப் பண்ணிருக்கான். அவனோட மெமரியை அவனோட அந்த மார்க்சியோட மெமரியை காட்டிட்டு இருக்கான். இப்ப நம்ம காங்க்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியும். அவங்க மாஸ்டர் தடுக்கிறதுக்கு 4 பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க 4 பேரையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க மாஸ்டர் இந்த நம்ம காங்க தாண்டி நடந்து போவாரு. அவர் நடந்து போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் எக்கச்சக்க பேர் கொத்து கொத்தா சாவாங்க. சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களையுமே ஹெவன்லி டிஸ்ட்ராயர் கொண்டிருப்பாரு. கொண்டுட்டு அந்த மொத்த ஊரையும் அழிக்கிறதுக்காக அந்த ஊரோட பில்டிங்க்கு மேல போய் நின்று தன்னோட கீயை மொத்தமா ரைஸ் பண்ணி அந்த மொத்த ஊரையும் அழிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒருத்தர் கூட விட மாட்டாரு, எல்லாருமே கொண்டுருவாரு. இப்படி ரூத்லெஸ்ஸா கொண்டதை பார்த்த உடனே நம்ம காங்க்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க மாஸ்டர் இப்படியா இருந்தாரு, இப்படி இருந்தா இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப டக்குன்னு நம்ம காங்க இந்த இடத்துல அந்த ஆர்மர் வந்து சுத்த ஆரம்பிச்சிரும். இப்ப அந்த ஆர்மர் வந்து சுத்த ஆரம்பிச்ச உடனே நம்ம காங்க்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப இத பார்த்ததும் அங்க இருக்க நம்ம ரெனுக்கு கரெக்டா இந்த உருவம் நம்ம காங்க பிடிக்குதுன்றது தெரிஞ்சிரும். உடனே அவ திரும்பி தான் பாப்பா. அங்க இருந்து தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணுவா. இப்ப இந்த உருவத்தால ஒண்ணு பண்ண முடியாம நம்ம காங்க விட்டு போக ஆரம்பிச்சிரும். இப்ப இன்னொரு பக்கம் ரியல் டைம் இருக்குல்ல, நம்ம காங் மெமரி இல்லாம ஒரிஜினல் பிரசன்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம காங் எல்லா சைடுல இருந்தும் அந்த ஆர்மரை உடைக்க ஆரம்பிச்சிருவா. அந்த இடத்துல இந்த மக்கள் எல்லாரும் அவரோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மொத்தமா சரண்டர் ஆயிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஏன்னா ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அவங்க யாரையும் எதிர்க்கவே முடியாது. ஆனா சரண்டர் ஆன போது கூட அவங்க எல்லாரையும் எல்லா சைடுல இருந்தும் தன்னோட ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை வச்சு ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அழிக்க ஆரம்பிச்சிருவாரு. எல்லா மக்களும் அங்க தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஓடுறவங்க எல்லாருமே கொல்லுவாரு. எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டவுனை நாசமாக்க ஆரம்பிச்சிருவாரு. அவரோட கீயை ரைஸ் பண்ணி அந்த மொத்த டவுனையுமே காலி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டவுன்ல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா மக்களையும் கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் தன்னோட கை எடுத்து பாப்பாரு. பார்த்தா ரெண்டு கையிலயும் அவ்வளவு ரத்தம், எல்லாமே அப்பாவி மக்களோட ரத்தம். இப்போ இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த இடத்துல ஹெவன்லி டிஸ்ட்ராயர் இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா காங் அங்க இருப்பான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவன் ஒரு வகையில ஹெவன்லி டிஸ்ட்ராயர் தானே, அவரோட டிசிபிள் தானே. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம காங்க்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது. இப்போ இதே நேரத்துல அவன் பிரசன்ட்ல அவன் எல்லா அந்த ஆர்மர் மொத்தமா உடைக்க ஆரம்பிச்சான்னு சொன்னேல, இப்போ தன்னோட கீயை வச்சு எப்படியோ அந்த மொத்த ஆர்மரையுமே ப்ளோ பண்ணிடுவான். அந்த ஆர்மர் அப்படி தனித்தனியா போயிடும். இப்போ அந்த ஆர்மர் ப்ளோ பண்ண உடனே நம்ம காங்கோட எக்ஸ்பிரஷன் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம காங்க்கு அவன் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உண்மையா பொய்யா, அவங்க மாஸ்டர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி எல்லாமே தோண ஆரம்பிச்சிடும். எல்லா தோற்றங்களோட மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாம யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இந்த நேரத்துல இந்த ஆர்மர் மறுபடியும் வந்து அவன் மொத்தமா சுத்த ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த மார்க்சியம் சுத்த ஆரம்பிச்சிருவா. இப்போ மார்க்சியம் நம்ம காங்கோட மனசுக்குள்ள வந்து பேச ஆரம்பிச்சிருவா. இப்போ என்ன நினைக்கிறேன், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் சரியா தானே சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன அவங்க எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க. அப்பயும் கூட நாங்க அவ தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அவங்க சரண்டர் ஆன போதும் கூட அவங்கள அப்படின்னு சொல்லும் போதே நிப்பாட்டு, நீ உன்னோட வாயை மூடு, அது இருந்தா என்ன, அவர் என்ன பண்ணாருன்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத நான் மறந்துட மாட்டேன். ஏன்னா நீங்க பண்ணதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சுதான் ஆகணும். நீங்க எல்லாரும் செத்து தான் போக போறீங்கன்னு சொல்லி நம்ம காங்கனோட கீ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ இந்த நேரத்துல இந்த லார்டானோட குரூப் இந்த இடத்துக்கு வந்துவாங்க. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்போ இவங்க எல்லாரும் நம்ம காங் கீ ரைஸ் பண்றத கவனிப்பாங்க. நம்ம காங் கீ மட்டும் ரைஸ் பண்ண மாட்டான், அந்த ஆர்மரை மொத்தமா ப்ளோ பண்ணிடுவான். அதே நேரத்துல அந்த ஆர்மரோட ஒரு பீஸ் கூட மிஞ்ச கூடாது, இனிமேலும் மார்க்சியம் வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தன்னோட ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு அல்டிமேட்டான அட்டாக். அதுவும் எந்த அளவுக்கு பெருசுனா அந்த டவுன்ல ஒரு பகுதியை மொத்தமா காலி பண்ற அளவுக்கு பெருசு. அதுவும் இல்லாம அந்த அட்டாக் போக போக வளர்ந்துகிட்டே போகும். எல்லாரும் இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அட்டாக்கோட குறுக்க யாருனாலும் சரி கண்டிப்பா பல்வரைஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் நம்ம காங் ரிலீஸ் பண்ணுவா. இப்போ நம்ம காங் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்றத நம்ம ரெண்டு ஃபீல் பண்ண முடியும். நம்ம காங் மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருப்பான். ஆனா எதுக்காக அழுறான்றது நம்ம ரெண்டுக்கு தெரியாது. இப்போ இதே நேரத்துல ஒரு ஹூட் போட்ட இன்னொரு ஆளு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு 4 கயிறு, அந்த 4 கயிறுல மெட்டாலிஸ்மன்ஸ் கட்டியிருப்பான். இந்த 4 கயிறு 4 போல்ஸ் அப்படியே சுத்தி வச்சிருப்பான். இப்போ இதுக்கு நடுவுல இவன் நின்னுட்டு இருப்பான். கரெக்ட்டா அந்த நேரத்துல ஒரு கயிறு மட்டும் பிஞ்சுக்கும். இப்போ இத பார்த்த உடனே இது எங்க இருந்து வந்துச்சு, இது யாரோட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இவனை பார்க்கிறதுக்காக அல்டிமேட் ஒன்னு அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த காரணத்தால இவன் பார்க்கிறதுக்காக போயிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம காங் நம்ம மார்க்சியம் நடந்த சண்டை இருக்குல்ல, அந்த டவுன் பார்க்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். பார்த்தா அந்த டவுன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். ஏன்னா அந்த டவுன்ல ஒரு பெரும்பாலான பகுதியை நம்ம காங் தன்னோட அட்டாக் வச்சு காலி பண்ணிருப்பான். அப்படியே அது மொத்தத்தையும் ஒரு குழியா மாத்திருப்பான். அங்க ஒண்ணுமே இருக்காது, அங்க வீடு இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது, அப்படி மாத்திருப்பான். இத தான் நேர்ல வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆளு யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம டோகியம் அவரோட செக்டர்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். அவரோட செக்டரோட ஆளுங்க கூட. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஷோஜின் அவரோட வேலையை முடிச்சு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பான் பேக்மா வேலியில நம்ம காரியம் அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அம்மா இன்னும் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. மார்க்சியம் போனதுக்கு அப்புறம் அவனும் இறந்து போயிட்டான். இப்போ அந்த ஆர்மர் போன உடனே மார்க்சியம் இறந்து போயிட்டான். எல்லாமே நார்மலா மாறிட்டாங்க. ஆனா ஒருத்தரை தவிர எல்லாருமே நார்மலா மாறிட்டாங்க. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம காங் மட்டும் இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்கான். பேக்மா வேலி வந்த பேனல ஹோட்டல்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அந்த காரணத்தால ஹோட்டல் டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ ஹோட்டல்ல சரி பண்றதுக்காக பேக்மா வேலி ஆளுங்க அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சு போய்வாங்க. இப்போ போனதுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதாவது காங்கு நம்ம மார்க்சியம் நடந்த அந்த பிரச்சனை, இதோட ஆஃப்டர் மார்க் பத்தி நம்ம யோசிச்சு பார்க்க ஆரம்பா. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பேக்மா வேலி இருக்கவங்க எல்லாரும் இந்த புடிச்சு வச்சாங்கல, அவங்க எல்லாரும் கொண்டு போய் அவங்களோட இடத்துக்கு விட்டுட்டாங்க. அப்ப போறப்ப நிறைய மக்களுக்கு எதுக்காக அவங்க பிடிச்சாங்க அப்படின்றது கூட தெரியாது. என்ன பிரச்சனை என்ன கதனே தெரியாது. அவங்க ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு பக்கம் அந்த மாங்ஸ் அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம டோகியம் இருக்கால, அவன் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கற அந்த வேலையை விட்டுருவான். ஏன் அப்படின்னா அன்னைக்கு இந்த பேக்மா வேலி எல்லாரும் கடத்திட்டு இருந்தாங்கல, அப்ப டோகியம் இந்த இடத்துல இருந்து காணாம போனால. ஆனா உண்மையிலே பேக்மா வேலி டோகியம் கடத்தவே இல்ல. நம்ம டோகியம் அவனா தான் இடத்துல இருந்து போயிருக்கான். அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக ஒரு 2-3 பேர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து நம்ம டோகியம் என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க, இந்த டோகியமோட எதிரி அவங்க சித்தப்பா எங்க இருக்காங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்களா. அந்த காரணத்தால தான் நம்ம டோகியம் இத பத்தி எல்லாம் பேசுறதுக்காக அங்க போயிருக்கான். இப்போ இதுமே டெம்பரரி தான், நான் கண்டிப்பா ரிட்டர்ன் வந்து உங்கள்ட்ட ப்ரோபோஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் போறப்ப சொல்லிட்டு தான் போனான்.
ஆனா யாருக்கு தான் தெரியல. இப்ப இதே மாதிரி பேக்மா வேலை இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஒன்னு ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணாங்க. அதனாலேயே நிறைய கேஷுவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட தான் இருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுல சீரியஸ் ஆக அளவுல எதுவும் இல்ல. அவங்களால மேனேஜ் பண்ண முடியாத அளவுல தான். இப்ப அவங்களையும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நம்ம காவு போக்கு இருக்கார்ல, அவர் திரும்பி அவரோட ஃபேமிலியோட போய் சேர்ந்துட்டாரு. இந்த பேக்மா வேலையில அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அவரோட ஃபேமிலியோட போய் சேர்ந்துட்டாரு. இப்ப எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காங்க ஒரு டெலிவரி முடிச்சு நேரா ஹோட்டலுக்கு வந்துருவா. நம்ம காங்க நார்மலா எப்படி சிரிச்சிட்டே பேசுவானோ அந்த மாதிரி தான் இருப்பா. ஆனா இதுதான் நார்மலா இல்லன்னு சொல்லி நம்ம யோசிப்பா. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம காங்க கண்டிப்பா கொஞ்சம் ரியாக்ஷனா காட்டணும்ல. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி அவ அப்படியே திரும்பி டக்குனு நார்மலா ஆயிட்டா. இதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப அன்னைக்கு நைட் நம்ம காங்க அந்த டேபிள் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம காங்க பாக்குறதுக்கு நம்ம இன்னும் வருவா. வந்துட்டு ஒரு ஹெட்பேண்ட் எடுத்து கொடுத்துட்டு இத எடுத்து ஒரு தலையில கட்டிக்கிட்டு அந்த பழசை என்கிட்ட கொடுத்துரு, அது ரொம்ப பிஞ்சு போச்சு, அதை தச்சுட்டு நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம காங்க இத தலையில கட்டிக்கிடுவா. இப்ப அந்த ஹெட்பேண்ட் எடுத்து நேரா வெட்டி பாப்பா. ஆக்சுவலா இவளோட உடம்புல டாலிஸ்மன் வச்சிருக்கால, அதே மாதிரி இந்த ஹெட்பேண்ட்லயும் நிறைய டாலிஸ்மன்ஸ் வச்சிருப்பா. பார்த்தா அந்த டாலிஸ்மன் எரிஞ்சு போய் டேமேஜ் ஆயிருக்கும். இது அன்னைக்கே நடந்தது. அதாவது மார்க்ஸ் சண்டை நடந்துச்சுல, அப்பதான் இது நடந்துச்சு. இத நம்ம ரெண்டு நாளா அப்பவே ஃபீல் பண்ண முடிஞ்சு. இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்து பார்த்தா, ஆனா அவன் நினைச்ச மாதிரி இது எரிஞ்சு போயிருக்கு. ஆனா இது எக்ஸாக்ட்டா எதுக்காக பண்ணிருக்கா அப்படின்றது இன்னும் தெரியல. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங்க கால அவனோட ரூம்ல போய் தூங்கல மாட்டான். அவனோட ரூம்ல ஒரு மாதிரி ஓரமா போய் உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருப்பான். இப்ப பேக்மா வேலையை தான் காட்டுவாங்க. இப்ப பேக்மா வேலையோட லீடருக்கு நம்ம காங்க கொடுத்த அந்த வேலை 4 பேர் பத்தி இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே 2 பேர் கண்டுபிடிச்சு இறந்து போயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த 2 பேர் மட்டும் தான். அவங்க 2 பேரும் ஏதாவது எங்கயாவது ஒரு சின்ன இன்சிடென்ட்டாவது பண்ணாங்களா, அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் யாக வச்சு நம்ம காரியங்க தேடி இருப்போம். ஆனா எந்த விதமான சம்பவமே நடந்திருக்காது. ஏன்னா மார்க்ஸ் இந்த மாதிரி செத்து போயிட்டான். மார்க்ஸ் செத்து போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க 2 பேரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்ப என்னாச்சு, ஒருவேளை மார்க்ஸ் அவங்க 2 பேருக்கும் தெரியாம தனியா வந்து இந்த பிளான் போட்டானோ, அப்படிதான் இருக்குமோ. அப்ப அவங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இது எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்கு. ஒருவேளை இது சாதாரண ஒரு அமைதியா இல்ல புயலுக்கு முன்னாடி வரப்போற அமைதியான்னு சொல்லி யோசிப்பா. அடுத்து நம்ம ஷோஜன் இருக்கால, அவன் ஆக்சுவலா எல்லோ டிராகன் வில்லேஜ்க்கு வரல. நான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு கொடுக்கப்பட்டது 2 வேலை தான். ஒன்னு, அவன் நேரா போயிட்டு அந்த மாஸ்டரை காப்பாத்தணும். அதாவது காரியோட அம்மாவை போய் காப்பாத்தணும். அவங்க சேஃபா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பணும். அந்த மெசேஜ் அனுப்பின உடனே அவன் டைரக்டா பியூரிட்டி மவுண்டனுக்கு போயிடலாம். இந்த பியூரிட்டி மவுண்டன் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனை வளர்த்த அந்த ஓல்ட் மேன் அவர் ரொம்ப நாளா நம்ம ஷோஜினோட கண்ணில் மனத்து விட்டு ஓடி போயிட்டாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றத நம்ம ஷோஜின் கண்டுபிடிச்சால. அப்பையில இருந்து நம்ம ஷோஜின் ஒரு மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். அவரோட ஐடென்டிட்டியா அவன் வந்து பரிச்ச மாதிரி அவனுக்கு தோணுது. இப்ப அவர் யாரு, உண்மையில அவர் எல்லாத்தையும் எதுக்காக பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அன்னையில இருந்தே அவன் தேடிக்கிட்டே இருக்கான். இப்ப பேக்மா வேலைக்கு அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அந்த காரணத்தினால தான் இந்த பியூரிட்டி மவுண்டனுக்கு வந்திருப்பான். ஏன்னா அவர் இங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நம்ம ஷோஜினுக்கு இன்னுமே அந்த இன்ஃபர்மேஷன் நம்ப முடியாது. இருந்தாலும் அவனால இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே விட்ட முடியல. ஏன்னா இப்பதான் அந்த ஓல்ட் மேன் பத்தி அவனுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதை விட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இருந்தாலும் நைட் எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சரி, நம்மளா போய் தேடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில அவன் தங்கி இருக்கிற கேவ்ல இருந்து வெளில வருவான். வெளில வந்து சைடுல பாப்பா. பார்த்தா ரொம்ப தூரத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு உன்னி பார்க்க முடிச்சா அந்த ஓல்ட் மேன் மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஷோஜினுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். இப்ப வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வருவான். அங்க வந்து பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு உருவமும் இருக்காது. இங்க ஏதோ பார்த்த மாதிரி இருக்கே, இது இங்க இல்லனா அப்ப யார் அது? ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ நல்லா யோசிச்சு பாப்பா. அப்ப அது ஓல்ட் மேனோட உருவம் தான் அப்படின்றத அவன் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பான். அது கண்டிப்பா அவரா தான் இருக்கணும்னு சொல்லி இப்ப சத்தத்தை கவனிக்க ஆரம்பிப்பான். தன்னால பார்க்க முடியல, என்ன கேட்க முடியல. இப்ப அந்த காட்டுல இருக்கிற எல்லா சத்தத்தையும் கவனிப்பான். அப்ப யாரோ ஒரு 2 பேர் பேசுற சத்தம் அவனுக்கு கேட்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே நேரா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஏக்கச்சக்க பேர் செத்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஸ்வாடால செத்துருப்பாங்க. எல்லாருமே எக்ஸாக்ட்டா ஒரே ஸ்ட்ரைக்ல. நம்ம ஷோஜின் எப்ப யாராவது வெட்டினா அப்படின்னா அவன் எக்ஸாக்ட்டா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல வெட்டுவான். அதே மாதிரி தான் எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஷோஜினுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப அந்த நேரத்துல கரெக்ட்டா இவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு ஒரு உருவம் நம்ம ஷோஜின் மாதிரியே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த உருவத்தை ஃபாலோ பண்றதுக்காக நம்ம ஷோஜின் அந்த இடத்துல வந்து இறங்குவா. பார்த்தா இவன் இந்த இடத்துல இறங்குற உடனே அந்த உருவம் காணாம போயிடும். இவன் தேடிக்கிட்டே இருப்பான். பார்த்தா இவனுக்கு பின்னாடி இருந்த அந்த உருவம் வரும். இப்போ உடனே அந்த உருவம் கேட்கும், ஆமா யார் நீ? இப்ப நான் கொண்ட கிளானுக்கு சம்பந்தப்பட்டவனா இல்ல என்னோட ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்டவனா அப்படின்னு. இப்ப அவனும் பாக்கிறதுக்கு எக்ஸாக்ட்டா ஷோஜின் மாதிரியே இருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஷோஜின் மட்டும் தன்னோட ஸ்வாட ஒரு மாதிரி வித்தியாசமா பிடிப்பான். இப்ப இந்த ஒரு ஆளும் அதே மாதிரி தான் அந்த ஸ்வாட பிடிச்சிருப்பான். இத பார்த்த உடனே நம்ம ஷோஜினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது. இப்போ உடனே ஆப்போசிட்ல இருக்கிற ஆளும் நீ உண்மையை சொல்லல, கண்டிப்பா உன்னை கொண்டுவேன் அப்படின்னு நம்ம ஷோஜின் பேசுற மாதிரியே பேசுவா. நம்ம ஷோஜினுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அப்ப அந்த நேரத்துல அந்த இன்னொருத்தர் இருந்தால அவனுக்கு பின்னாடி இருந்த ஓல்ட் மேன் வர ஆரம்பிப்பாரு. அவர் உடனே நம்ம ஷோஜினை பார்த்து, சார் உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமா கேட்பாரு. நீங்க ஒரு வழியா என்னை கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு கேட்பாரு. இப்ப நம்ம ஷோஜினுக்கு இதை பார்த்தது என்னன்றது புரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம கேப்டன் யாங் இருக்காரு, அவர் முதல்ல பேக்மா வேலைக்கு நம்ம ஷோஜின் வந்த பேக் ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்லிருப்பாரு. அது என்ன அப்படின்னா அந்த ஓல்ட் மேன் தான் இது எல்லாமே பண்றாரு. அந்த ஓல்ட் மேன் உருவாக்குற ஒரு வெப்பன் தான் நீ, ஒன் ஆஃப் த வெப்பன் நீ அப்படின்னு சொல்லிருப்பாரு. சோ ஒன் ஆஃப் த வெப்பன் நம்ம ஷோஜின் தான். அப்ப அதே மாதிரி நிறைய வெப்பன்ஸ் அந்த ஓல்ட் மேன் உருவாக்கி இருக்கணும்ல. சோ தன்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தான் அது அப்படின்றது நம்ம ஷோஜினுக்கு புரிஞ்சிடும். இப்போ உடனே அந்த ஆள்கிட்ட கேட்பான், அப்ப இவனும் ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலி, ஏதோ ஒரு பெரிய அழிஞ்சு போன ஃபேமிலியோட வாரிசு, அதுவும் ஒரே ஒரு வாரிசு, இவன் தான் கடைசி வாரிசு அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது கேட்டது அந்த ஓல்ட் மேனும் ஆமா இவனும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இவனோட அப்பாவை முதுகுல குத்திட்டான்னு சொல்லும் போதே நம்ம அந்த ஓல்ட் மேனுக்கு பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறான்ல, அவன் உடனே நம்ம ஷோஜின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஷோஜின் இந்த ஒரு அட்டாக் தடுத்துருவான். இப்போ உடனே நம்ம ஷோஜின் சொல்லுவான், எனக்கு நீ தான் வேணும், உன்னோட பப்பட் கிடையாது. நீ ஒருவேளை என் கையால சாக வேணாம்னு நினைச்சீனா நான் உனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இது எல்லாத்தையும் நீ எதுக்காக பண்ண அப்படின்றத சொல்லு அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த ஓல்ட் மேன் சொல்லுவாரு சிரிச்சுக்கிட்டே, பொம்மை கூட தான் விளையாடணும், ஏன் கூட இல்ல அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஷோஜினுக்கு இது அதே மாதிரி தான் திரும்பி தன்னையும், அதாவது தன்னை எப்படி மாத்தினாரோ அதே மாதிரி தான் இவனை மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு. இப்ப கரெக்டா அவனும் வந்து நம்ம ஷோஜின் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. அப்ப நம்ம ஷோஜின் சொல்லுவா, நீ என் கூட சண்டை போடணும் அவசியமே கிடையாது, முதல்ல இதுல இருந்து விலகு, எனக்கு தேவையில்ல அவர் மட்டும் தான் அப்படின்னு. கரெக்டா இந்த ஒருத்தன் நம்ம ஷோஜின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம ஷோஜினுக்கு எக்ஸாக்ட்டா தெரிஞ்சு போயிடும். இவன் தான் யூஸ் பண்ற அதே ஸ்வாட் டெக்னிக் தான் யூஸ் பண்றான். தன்ன மாதிரி மட்டும் இல்ல, தான் கத்துக்கிட்ட அதே ஸ்வாட் டெக்னிக்கா அதே மாதிரி கத்துக்கிட்டா. இப்ப இவனையுமே இவனை ட்ரெயின் பண்ண மாதிரியே ட்ரெயின் பண்ணிருக்காரு. அந்த ஒரு காரணத்தால தான் இவனை பார்க்கிறதுக்கு எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் ஷோஜின் மாதிரி இருக்கான். இப்ப நம்ம ஷோஜின் பின்னாடி போனதும் நிறைய சின்ன சின்ன கைகள் அப்படியே பூமிக்குள்ள இருந்து வந்து நம்ம ஷோஜினோட காலை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அவனோட கால் மொத்தமா சுத்தி மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இப்ப இது கண்டிப்பா அந்த ஓல்ட் மேனோட ஸ்கில்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோஜினுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்போ உடனே அந்த வயசானவர் மறுபடியும் சொல்லுவாரு, மளிகை போன கத்தியா இருந்தா கூர்மைப்படுத்திடலாம், ஆனா உடைஞ்சு போயிருச்சுன்னா தூக்கி தான் போடணும், அதை ஒட்ட வைக்க நினைக்க கூடாது. இப்ப நீ என்ன தேடி வந்திருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அந்த ஒரு சின்ன கைகள் இருக்குல்ல அந்த பூமியில இருந்து வந்தது, அது எல்லாமே
எல்லாமே நம்ம ஷோஜினோட உடம்ப மொத்தமா சுத்த ஆரம்பிச்சிரும். நம்ம ஷோஜினால அந்த இடத்துல இருந்து அசையவே முடியாது. இப்போ இந்த நேரத்துல அந்த இன்னொருத்தர் இருக்கான்ல, அவ உடனே நம்ம ஷோஜினோட வயித்து கிட்ட வந்து குத்திடுவா. இப்ப கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்துனாருன்ற மாதிரி இவன் எதுக்காக நம்ம ஷோஜினை குத்துனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல தான் தெரிஞ்சுக்கணும்.